வணக்கம். இந்த இன்னைக்கு நம்ம தமிழ் மூவி பாட்காஸ்ட்ல ஒரு வித்தியாசமான செக்மெண்ட்ல இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து சுதர்சன் இருக்காரு. ஸோ சுதர்சன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம கம்யூனிட்டிக்கு தெரிஞ்சவர் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம இதில் டெவாப்ஸ் இது ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து இன்னும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஆன்லைனில் கோர்சஸ் எடுத்துட்டு இருக்கோம். அன்னையிலேருந்தே கிட்டத்தட்ட லைக் ஒரு 10, 15 பேட்ச் கிட்ட எடுத்துட்டோம். ஸோ இன்னும் அவங்க ரெஃபர் பண்ணி நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ரிவ்யூஸ் நம்ம தமிழ் பூமி இதுல ரிவ்யூஸ் போய் பார்த்தீங்கன்னா, நான் ட்ரைனிங் எடுக்கும்போது உள்ள ரிவ்யூஸ் எல்லாமே போயிருச்சு. இப்போ எல்லாமே சுதர்சன் நல்லா எடுக்கிறாருன்ற அந்த இது எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ அதான் சுதர்சனை கூட்டிட்டு வந்து நம்ம எப்படி இண்டஸ்ட்ரி இருக்குன்னு ஒரு சும்மா பேசலாம் அப்படின்றதுனால இன்னைக்கு அவரோட பிஸி ஷெட்யூல்ல பிடிச்சு எழுதிட்டு வந்து உட்காந்து வச்சிருக்கேன். ஸோ யா ஹாய் சுதர்சன். ஹாய் ஜி. மார்னிங். யா ஹாய் தேங்க்ஸ் ஜி. தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஜி உங்களோட டயத்துக்கு. இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மார்னிங். ஸோ யா யா எஸ் ஜி. ஸோ ஃபர்ஸ்ட் உங்க பேக்ரவுண்ட் பத்தி சொல்லுங்க ஜி. உங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க எதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, எப்படி நீங்க டெவோஸ்க்குள்ள வந்தீங்க? ஓகே. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐம் ஹேவிங் 11 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி. நான் என் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு நான் லினக்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். லினக்ஸ் சிஸ்டம் இன்ஜினியராக தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ மூவ் மை செல்ஃப் டு விஎம்வேர். அதுக்கப்புறம் வந்துட்டு விஎம்வேர்ல இருந்து கிளவுடு அப்புறம் டெவாப்ஸ்ன்னு நான் ஸ்விட்ச் பண்ணேன். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் டிப்ளமோ முடிச்ச உடனே நான் ஆக்சுவலாக லினக்ஸ் ஜாப் வந்துட்டேன். ஏன்னா அந்த டைம்ல வந்துட்டு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை, பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணல. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாப் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பார்ட் டைம்ல தான் வந்து நான் டிகிரி பண்ணேன். ஸோ நான் இதை ஏன் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா வந்துட்டு நிறைய கம்பெனிஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கண்டினியூஸ் எஜுகேஷன் ரொம்ப மேண்டட்டரியா இருக்கும். லைக் இந்த 15 இயர்ஸ் கண்டினியூஸ் எஜுகேஷன் மேண்டட்டரியா இருக்கும். பட் ஆனா ஸ்கில்ஸ் நீங்க ஏற ஏற லைக் இதுல ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் பெருசா பார்க்க மாட்டாங்கன்றத மென்ஷன் பண்றதுக்காக. ஸோ இப்போ வரைக்கும் வந்துட்டு கம்ப்ளீட்லி சர்வேயிங் வித் ஸ்கில்ஸ் ஐ எம் ஹேவிங். ஸோ இப்போ கரண்டா வந்துட்டு நான் டெக் லீடா இருக்கேன். அது ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. டெக் லீட் இன்டு கிளவுட் அண்ட் டெவாப்ஸ் அண்ட் ஆல்சோ ஐ எம் ஹேண்ட்லிங் குபர்நெட்டிஸ். ஓ சூப்பர் ஜி. இல்ல கண்டிப்பா நீங்க மென்ஷன் பண்ணது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் ஆக்சுவலி. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு, இந்த இது இருக்கு. ஸோ டெஃபினெட்லி இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஜி. ஸோ இப்போ அப்படின்னா டெவாப்ஸ் வந்து யாரெல்லாம் வரலாம் ஜி? பேசிக்கா இப்போ பேசிக்கா கொஸ்டின் நிறைய என்ன வருதுன்னா, நான் டெவாப்ஸ் வந்து இது நல்லா இருக்குன்னு இருக்கு, நான் யாரெல்லாம் வரலாம் டெவாப்ஸுக்கு அப்படின்றதுல என்ன ஜி இருக்கு? இது படிச்சா அது வந்துடலான்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஆக்சுவலா வந்துட்டு டெவாப்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க எந்த குவாலிஃபிகேஷன்ல இருக்கீங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரெஷர் சைட்ல சொல்றேன். ஆ இப்போ நீங்க வந்து எந்த குவாலிஃபிகேஷன் இருக்கீங்கன்றது முக்கியம் இல்லை. ஏன்னா இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் இன்டூ ஐடி. ஓகேவா? ஏன்னா நான் இனிஷியலா வந்துட்டு நான் அதுல ஜாப் கிடைச்சது நான் போனேன். பட் ஆனா வந்து அங்க பெருசா வந்து எனக்கு என்ன சொல்றது, ஒர்க்கும் சரி ரெஸ்பெக்டும் சரி கொஞ்சம் எனக்கு அங்க வந்து லேக் ஆகிற மாதிரி இருந்தது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் என்னோட பிரதரோட கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு ஓகே லினக்ஸ் பண்ணு அப்படின்னு சொன்னாரு. ஓகே அப்போ ம். வந்துட்டு லினக்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்தேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் நினைச்ச விஷயம் ஒன்னே ஒன்று தான். ஸோ ஓகே எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து எனக்கு பெருசா ஜாப் கிடைச்சாலும் ஸ்கோப்பும் இருக்காது. ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ க்ரோத் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு நான் இது ஒன்னே ஒன்று தான் வந்துட்டு எனக்கு இருக்கிற கடைசி சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சின்சியரா படிச்சேன். அவ்வளவுதான். இப்போ நான் லினக்ஸ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கே வந்து நான் 3 to 4 டைம்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு. ஓகே. சும்மா இப்ப என்னோட ஃபேக்கல்டி சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது ஒரு டைம் பார்த்துட்டு வாப்பான்னு தான் சொல்லுவாங்க. ஆனா, நான் ஒரு நாளைக்கு 4 டைம்ஸ் நான் பிராக்டிஸ் பண்ணுவேன். ஏன்னா, எனக்கு இத விட்டா வேற வழி இல்லன்ற மாரி ஆயிடுச்சு அப்போ. ம். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி நான் பண்ணதுனால, எனக்கு நான் ஒரு சின்ஸ் ஃப்ரெஷரா இருக்கும்போது ஜாப் கிடைக்காது அவ்வளோ ஈஸியா. ஓகேங்களா? ஸோ எனக்கு ஒரு 9 மந்த்ஸ் ஆச்சு. 9 மந்த்ஸ்லயும் நெறைய வேலை கிடைச்சது. பட் ஆனா வந்துட்டு, இதுல போகணும் விடாப்பிடியா இருந்தேன். லினக்ஸ் தான் போய் ஆகணும். என்ன ஆனாலும் பரவால்ல. வீட்ல என்ன சொன்னாலும் பரவால்ல. யார் என்ன திட்டினாலும் பரவால்ல. வேலைக்கு போகாம நீ சும்மா உட்காந்துட்டு இருக்கேன்னு சொன்னாலும் பரவால்லன்னு சொல்லிட்டு, லினக்ஸ்ல போணும்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப இதுவா இருந்தேன். கடைசில ஒரு கம்பெனி வந்தது. ஃப்ரெஷருக்கு சான்ஸ் தர மாதிரி. ஸோ அவங்க கேட்ட கொஸ்டின்ல வந்துட்டு மோஸ்ட்லி ஒரு 20 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுல 18 வரைக்கும் நான் ஆன்ஸர் பண்ணேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவ்ளோ பிராக்டிஸ் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு சான்ஸ் அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. சரிங்களா? ஸோ, அ
ஸோ இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்துட்டு, நீங்க எந்த ஃபீல்ட்ல இருந்து வரீங்கன்றது முக்கியம் கிடையாது. ஸோ நீங்க இத எவ்வளோ இன்ட்ரெஸ்டடா படிக்கிறீங்க, எவ்வளோ ஸ்ட்ராங்கா இப்ப நான் வந்து ரொம்ப படிக்கிற பையன் அந்த மாரிலாம் நான் சொல்ல மாட்டேன். உனக்கு என்னப்பா நீ படிச்சா மைண்ட்ல இருக்கும் அப்படின்ற மாரிலாம் கிடையாது. இப்போ நான் வந்து மோஸ்ட்லி என் ஸ்கூல் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சில இதெல்லாம் புரியாது மர்கப் பண்ணிட்டு தான் போவேன். ஏன்னா வேற ம். வழி இல்ல பாஸ் ஆகணும்ல. ஸோ அந்த மாரி ஒரு கேட்டகரி தான் நானுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓகே. அப்படி இருக்கிறதுனால தான் ஒரு நாளைக்கு நான் 4 வாட்டி படிக்க வேண்டியதா போச்சு. ம். ஓகே. ஓகேவா? ஸோ ஸோ நீங்க அப்போ பிராக்டிஸ் வந்து பண்ணது சாரி சார். அ சோ அப்போ வந்து பெருசா அப்சர்விங் எல்லாம் இருக்காது. ஏன்னா, நான் டிப்ளோமா முடிச்சுட்டு நான் ஜாப் வரும்போது எனக்கு 17 வயசு. 17 இயர்ஸ் நான். ம். ஓகேங்களா? சோ அப்போ வந்து எனக்கு வந்துட்டு பெருசா வந்து அப்சர்விங் இதெல்லாம் இருக்காது. அ இப்போ ஓகே. இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆவ நவ் இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட். பட் அந்த டைம்ல வந்துட்டு அ ஒரு நம்புன ஒரே விஷயம், இது மட்டும் படிச்சா வந்து வேற வழியே கிடையாது. இத விட்டா அதுக்கப்புறம் வந்து வில் பி அவுட் ஆஃப் த லைஃப் அப்படின்ற மாரி ஒரு எண்ணம் வந்தது. ஐ ஓகே. ஃபோக்கஸ்ட் மோர். இது வந்துட்டு அதாவது ஃபார் ஃப்ரெஷர்ஸ். இனிஷியலா நீங்க எலக்ட்ரிக்கல்ல இருக்கும்போது உங்களுக்கு கம்ப்யூட்டர் அந்த இத பத்தி எதுவுமே தெரியாது. கரெக்ட்டா ஜி? கம்ப்யூட்டர் வந்து ஆப்பரேட் பண்ண தெரியும் அவ்வளவுதான். ஓகே. சும்மா அதான் லினக்ஸ், லைக் அட்மின் அது ஆ எதுவுமே தெரியாது. ஏன்னா இப்போ அந்த வயசுல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சும்மா கம்ப்யூட்டர் போட்டு கேம்ஸ் போட்டு விளையாண்டுட்டு இருப்போம் மோஸ்ட்லி. ஆ. வீட்ல ஒரு கம்ப்யூட்டர் இருந்தது. ஸோ அவ்வளோதான். பெருசா போய் அதுல போய் இந்த சி புரோகிராமிங் டைப் பண்ணி பார்க்கிறது அந்த மாரிலாம் இல்ல. அதுக்கப்புறம் லினக்ஸ் படிக்க ஆரம்பிச்சதுலருந்து தான் ஐ ஹவ் யூஸ்ட் மை சிஸ்டம் அ லைக் லைக் ஹவ் டு பி யூஸ் இன் ஐடி. அதெல்லாம் பிராக்டிஸ் பண்றதுக்காக ரெடி பண்ணது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸோ உங்களுக்கு இப்போ உள்ள வர்றதுக்கு 9 மந்த்ஸ் ஆச்சு. ஸோ ஒன்ஸ் நீங்க ஆமா. வந்த உடனே உங்களுக்கு உள்ள ஐடி லைக் வந்த உடனே உங்களால மேனேஜ் பண்ண முடிஞ்சதா? எந்த மாரி உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்துச்சு? இல்ல யூ ஆர் ஏபிள் டூ மேனேஜ் படிச்சத வச்சே? ஓகே. ஸோ நான் இப்போ உள்ள வந்த உடனே இனிஷியலா கண்டிப்பா எல்லா ஃப்ரெஷருமே ஸ்ட்ரகிள் ஆகுற சேம் விஷயம் தான் நானும் ஸ்ட்ரகிள் ஆனேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எப்பயுமே எந்த கம்பெனி போனாலும் இந்த ப்ரொமோஷன் டைம்னு ஒண்ணு இருக்கும். நீங்க யூ ஷுட் ம். ப்ரூவ் வித்தின் 6 மந்த்ஸ். ஆர் எல்ஸ் அதுவே கொஞ்சம் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாரி ஒரு விஷயம் இருக்கும். ஆனா என்னன்னா, நான் எக்ஸ்ட்ராவா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா அப்போ ஃப்ரெஷர் தானே. நம்மளுக்கு வந்து அப்போ பயங்கர எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒர்க் பண்றதுக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா டைம்லாம் போட்டு சில விஷயங்கள் வந்து இப்போ சில சீனியர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. சில சீனியர்ஸ் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அது எப்பயுமே நடக்கிற விஷயம். சில சீனியர்ஸ் சொல்றதே புரியாது. ம். ஓகேவா? ஸோ அ டைம் எடுத்தது. நான் 3, 4 மந்த்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு அ ஐ ஹேவ் மேனேஜ்ட் சம்வாட் பிகாஸ் கமாண்ட்ஸ்லாம் தெரியும். ஸோ இஷ்யூஸ் வரும்போதோ, இப்ப ரியல் டைம் இஷ்யூஸ் வரும்போது மட்டும் தான் கொஞ்சம் அ ஏன்னா அப்போ கமாண்ட்ஸ் டிஃபரெண்ட் ஆகும். சினாரியோஸ் டிஃபரெண்ட் ஆகும். ஆம், இன்னும் என்னன்னா வந்து நான் அப்போ படிக்கும்போது வந்து ஐ ஹவ் ஸ்டடீட் ஃப்ரம் அ இன்ஸ்டிடியூட் ஃபேக்கல்டி. ஓகேவா? ம். ஸோ அவர் ரியல் டைம் கிடையாது. அவர் வந்து ஒரு ஃப்ரெஷரு. அப்படியே வந்து கிளாஸ் எடுத்தாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ அவரும் பாவம் ஜாப் இல்லாம இருக்கும்போது, அவருக்கு ட்ரெய்னர் ஒரு இது குடுத்து, ஸோ அவர்ட்ட இருந்து படிச்சேன். ஸோ சப்ஜெக்ட் தான் நான் அப்போ ஸ்ட்ராங்கா இருந்தேன். பட் ஆனா ரியல் டைம் வந்து அவருக்கும் தெரியாததுனால, எனக்கு பெருசா வந்துட்டு அ அங்க போய் என்னால மேனேஜ் பண்ண முடியாம போச்சு. பட் ஆனா சம்வாட் ஐ மேனேஜ்ட். உள்ள போயிட்டு ஓகே அங்க இருக்கவங்கள்ட்ட ஏன்னா அவங்களும் புரிஞ்சுப்பாங்கல்ல ஃப்ரெஷர்ன்றது. ஸோ ம். கரெக்ட். அப்படிதான் இதாச்சு. ஓகே. ஸோ இனிஷியலா உங்களுக்கு எந்த மாரி ஒர்க் இருக்கும் லினக்ஸ்ல? லைக் லினக்ஸ் சர்வர் மெயின்டனன்ஸ் அந்த மாரி இருக்குமா? இல்ல எப்படி இருந்துச்சு உங்களுடைய லினக்ஸ் இனிஷியலா வந்து லினக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றது. ஓ! ஓகே. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த பேட்ச் பண்றது. ம். அப்புறம் வந்து இந்த டிஸ்க் மேனேஜ்மென்ட், பெர்மிஷன் மேனேஜ்மென்ட், அப்புறம் ப்ராசஸ் மேனேஜ்மென்ட், மானிட்டரிங், வல்னரபிலிட்டி மேனேஜ்மென்ட். ஓ! ஸோ இந்த மாரி டாஸ்க் தான் இனிஷியலா இருக்கும். அப்புறம் ஓகே. அப்புறம் ஒரு 1 1/2 இயர்ஸ்ல ஸ்கிரிப்டிங் படிச்சு அ ஸ்கிரிப்டிங் ஆட்டோமேஷன் பண்றது. இந்த பல்க் ம். சர்வர்ஸ் பேட்சிங் ஆட்டோமேஷன்ஸ். ஸோ அந்த மாரி அப்படியே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் லினக்ஸ்ல. ஓகே. ஸோ அப்ப நீங்க எவ்வளோ வருஷம் இருந்தீங்க ஜி ஃபர்ஸ்ட் கம்பெனில? ஒன்ஸ் லினக்ஸ் ஃபர்ஸ்ட் கம்பெனி கம்பெனில கரெக்ட்டா 1 1/2 இயர்ஸ் தான் இருந்தேன். ஆமா. ஓ! 1 1/2 ஓகே. இயர்ஸ் இருந்தேன். அது ஒரு ஸ்டார்ட் அப் தான் அது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து லினக்ஸ் சர்டிஃபிகேட் முடிச்சேன். 1 1/2 ஓகே. இயர்ஸ்க்கு அப்புறம் சரி இங்கேயே இருந்தா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அங்க வந்து என் சேலரி ரொம்ப லோ. அவங்க ம். எப்படி குடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து ஃப்ரெஷர் உனக்கு நான் சான்ஸ் குடுத்தோம். இத வச்சு நீ பொழச்சுக்கோ. ஆனா ம். சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணாத. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் வந்து தே பெய்ட் மீ. இட்ஸ் ஓகே. ஆக்சுவலி பிலோ 8000ன்னு வச்சுக்கோங்களேன். ஓ! அ ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியா தான் பே பண்ணாங்க. சரி அப்புறம் வந்து நான் சர்டிஃபிகேட் முடிச்சேன். சர்டிஃபிகேட் முடிக்கும்போதெல்லாம் கூட இவங்க கிட்ட வாங்குன சேலரிலாம் சேவிங்ஸே கிடையாது. ஏன்னா அது வந்து உங்க மந்த்லி எக்ஸ்பென்ஸே போயிடும். ம். ஓகேங்களா? ஸோ சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நகையெல்லாம் அடமானம் வச்சு தான் நான் பண்ணதே. ஓகே. ஸோ பண்ணி அ அப்புறம் தான் வந்து எனக்கு ஒரு எம்என்சி சான்ஸ் கிடைச்சது. ம். டைரக்ட்டா ஒரு எம்என்சி. அதுதான் வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் என்ட்ரி இன்டூ எம்என்சி. ஓ! ஓகே. சூப்பர் ஜி. அங்க எவ்வளோ வருஷம் இருந்தீங்க?
எம்என்சில வந்து ஸ்டார்ட்டிங் வந்து நான் 3.5 இயர்ஸ் இருந்தேன். ஆமா. அந்த ஓ செகண்ட் எம்என்சில வந்துட்டு நான் 3.5 இயர்ஸ் இருந்தேன். செகண்ட் ஓ கம்பெனி. ஓகே. அண்ட் உங்களுக்கு நீங்க ரெண்டுலயுமே ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஸ்டார்ட் அப்லயும் ஒர்க் பண்ணீங்க, எம்என்சிலயும் ஒர்க் பண்ணீங்க. என்ன டிஃபரன்ஸ் எம்என்சில ஒர்க் பண்றதுக்கும் ஒரு ஸ்டார்ட் அப்ல ஒர்க் பண்றதுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும்? ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா, நான் தான் பெருசா மேலேயும் கீழயும் ஓடுற மாரி இருக்கும். ஆக்சுவலா எல்லா ம். ஒர்க்கும் ஆல் இன் ஆல் ஒர்க்கு நான் தான் பண்ற மாரி இருக்கும். ஓகே. இப்ப என்னோட சீனியர் பார்த்தீங்கன்னா, மல்டி அ ஃபீல்டு போவாரு அவரு. ஆக்சுவலா நாங்க கைண்ட் ஆஃப் ஒரு வெண்டார் மாரி தான். ஓகே. வி வர் சப்போர்ட்டிங் லைக் இந்த லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலு, ஐசிஐசிஐ பேங்க்கு, இந்த மாரி வந்து மல்டிபிள் கிளையண்ட்ஸ் இருந்தாங்க. ம். அப்படி போயிட்டு அவங்களோட இடத்துல ஒர்க் பண்ற மாரி கிளையன்ட் லொகேஷன் சொல்லுவாங்க. பட் ஆம் உங்களுக்கு இந்த எம்என்சி மாரிலாம் அந்த மாரிலாம் இருக்காது. திடீர்னு அங்க ப்ராப்ளம்னா அங்க போணும். இங்க ப்ராப்ளம்னா இங்க வரணும். ஓகேங்களா? அங்க ம். சர்வர் இஷ்யூஸ் வந்து அங்க போய் ஃபிக்ஸ் பண்ணணும். ம். அப்படிதான் இருந்தது. ரொம்ப கஷ்டம் தான். இப்போ எங்க வீட்ல இருந்தே அந்த கம்பெனிக்கு போறதுக்கே வந்து ஒரு 1.5 டூ 2 ஹவர்ஸ் ஆகும். அவ்வளோ லாங்கு. ஓகேங்களா? ஓகே. நான் போறது காலைல எந்திரிச்சு, வேலைக்கு போயிட்டு, வந்து தூங்கி எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு வர்றது தான் அப்படியே ரொட்டீனா இருந்தது லைஃப். அதுவும் ம். இல்லாம இன்னொரு வொர்ஸ்ட் கேஸ் வந்துட்டு சாட்டர்டே, சண்டேவும் போணும். ஓ ஓ ஓகேங்களா? ஓகே. வீக்லி 1 லீவ் டே தான் இருக்கும். லீவ் குடுப்பாங்க. ஆ. வீக்லி 1 டே தான் லீவ் வரும். அதுவும் டியூஸ்டே குடுப்பாங்க. ஓ மத்த எல்லா நாளும் போய் தான் வரணும். லீவ்லாம் எடுத்தா அந்த அளவுக்கு நம்மள வந்து இது பண்ணுவாங்க. இல்லன்னா சேலரி கட் பண்ணுவாங்க. குடுக்குற சேலரி கம்மி. அதுலயுமே கட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது ஓகேவா? ஆல்மோஸ்ட் லைக் எம்என்சில வந்து சொல்லுங்க ஜி. இல்ல ஆல்மோஸ்ட் லைக் தினக்கூலி மாதிரி தான் உங்களுக்கு. டெய்லி 200 அ வந்திருப்பா அந்த மாதிரி தான் இருக்கு போல. ஆமாமா. ஆனா அப்போ நம்பிக்கை இருந்தது. என்னடா ஆ. இது? ஏன்னா எனக்கு அப்ப பிபிஓலயே வந்து எனக்கு 20,000லாம் குடுக்க லாம் ஜாப் வந்தது. ம். ஓகேவா? இது வந்து கம்மியா தான் பண்ணிட்டு இருந்தேன். வீட்லயும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா ஆ. இதுல நம்பிக்கை இருந்தது. கண்டிப்பா இட் வில் டர்ன் சம்திங். இட் வில் ஓகே. சேஞ்ச். இதுதான் கரெக்ட். அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. ஓகேங்களா? அது அப்போத்துல இருந்தே எப்பயுமே இருக்கும் எனக்கு அந்த தாட் ப்ராசஸ். அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் சொல்லிட்டு. அதனால தான் நான் எப்பயுமே டெக்னாலஜி மாத்திட்டே இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ம். எது கரெக்ட். லேட்டஸ்ட் எது இது பண்ணுது. அது எதுவுமே அப்பவே இருந்ததுனால, ஆம் நான் நம்பிக்கையா இருந்தேன். ஓகே ஆயிடும்ன்ட்டு. புது ஆ. எம்என்சிஸ் வரும்போது வந்து எனக்கு சாட்டர்டே, சண்டே ஆஃப் கிடைச்சது. அதான் ஒரு வரப்பிரசாதம். அது ஒரு ம். புதுசா ஒரு புது வெள்ளை மலைன்ற மாரி இன்னும் 2 நாள் லீவ் தர்றாங்க. என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க போல. என்ன பண்றதுன்னு தெரியலையே! அப்படின்ற மாதிரி அ ரொம்ப அது என்ன சொல்றது? அ ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஒரு 1 வருஷம் தான் என்ஜாய் பண்ணியிருப்பேன். உடனே ஓகே. டெலிவரி மேனேஜர் வந்தாரு. இந்த ஆ. மாரி "தம்பி எனக்கு வந்து டிகிரி இல்ல கையில. நீ ஆ. வந்து லைஃப்ல பெருசா பெரிய லெவல்லாம் போம்போது இது இது வந்து ஒரு பிளாக் மார்க்காவே இருக்கும்." இல்ல சொல்லிட்டே இருப்பாங்க. ஓகே. நான் சொன்னேன், "இல்ல ஜி நான் பார்த்துப்பேன். நான் பண்ணிப்பேன்னா." "இல்ல, இல்ல வேலைக்கு ஆகாது. நான் சொல்றத கேளு. நீ நல்லா ஒர்க் பண்ற." இப்ப ம். அந்த எம்என்சி போம்போதே எனக்கு பயங்கர சேலஞ்சிங். அவங்கலாம் எனக்கு 3 மந்த்ஸ் தான் புரொமோஷனு. ஓ. அப்போ நான் போகும்போது 19 இயர்ஸ். ம். லினக்ஸ் சர்டிஃபிகேட்ன்றதுனால இன்டர்வியூலாம் ரொம்ப கிளியரா அட்டெண்ட் பண்ணன்றதுனால அவங்களுக்கே ஆச்சரியம். ஏன்னா தே வில் ஒன்லி அலோ டிகிரி ஹோல்டர்ஸ். ஓகே. டிப்ளமோ வந்து சரி கொஞ்சம் அ அங்கேயுமே வெண்டாரா போனதுனால அந்த டக்குன்னு அத கவனிக்கல அவங்க. டிகிரியா, ம். டிப்ளமோன்னு கவனிக்கல. அங்கேயுமே வெண்டார் டூ பிக் எம்என்சி. வெண்டாரும் எம்என்சி தான். உங்களுக்கு ம். தெரியும்ல வெண்டார் போயிட்டு ஒரு பெரிய ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில ஆமாமா. டெப்ளாய் பண்ணுவாங்கல்ல. ம். ஆனா கரெக்ட். வொர்க் பண்ண இடம் இந்த ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்குள்ள தான் போய் வொர்க் பண்ணேன். ஓகே. ஆ அப்ப வந்து 3 மந்த்ஸ் தான் குடுத்தாங்க. ஆனா எனக்கு அங்க என்ன ஒரு பெரிய டிஃபிகல்டின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நார்மலா இந்த அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி வொர்க் பண்ணும்போது, நார்மல் நார்த் இந்தியன்ஸோட தான் வொர்க் பண்ணேன். அவங்க ம். இங்கிலீஷ்லாம் புரிஞ்சிரும். ஓகே. ஓகேவா? பட் ஆ. இங்க போகும்போது எல்லாம் யுஎஸ் பீப்பிள்ஸ். ஸோ ஆ. நல்லா மாட்டுனேன் போயிட்டு. ஓகேங்களா? இன்டர்வியூ ம். கூட சம்வாட் மேனேஜ்டு. ஏன்னா கொஸ்டினோட இத நான் ஸ்ட்ராங்கா கவனிச்சேன். ம். ஆனா உள்ள போகும்போது அவங்கள மீட்டிங்ல வந்து நல்லா மாட்டிக்கிட்டேன். ஓகே. ஓகேங்களா. உள்ள ஏன்னா, அவங்ககிட்ட அஸ் அ டைரக்ட்டா. வெரி ஃப்ரெஷரு ம். ஃபர்ஸ்ட் டைம் ஃபேசிங் யுஎஸ் பீப்பிள் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஆமா. முதல்ல எனக்கு கஷ்டமா இருந்தது. நான் ஐ டோன்ட் நோ ம். அபௌட் அதர்ஸ். பட் எனக்கு ஏன்னா, நான்லாம் ரொம்ப சாதாரண ஸ்கூல்ல இருந்து தான் வந்தேன். ஆ ம். ரொம்ப பெரிய இந்த மாரி சிபிஎஸ்இ, மெட்ரிகுலேஷன் அந்த மாரிலாம் கிடையாது. நான் இப்ப 8த் ம். வரைக்கும் மெட்ரிகுலேஷன் பண்ணியிருப்பேன். அங்க ஸ்கோர் சரியா பண்ணாதனால 9த், 10த் வந்து ஸ்டேட் போர்ட்ல போட்டாங்க என்ன. ஓ! ஓகே. ஓகேங்களா? ம். உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு பெரிய எக்ஸ்போஷர்லாம் இருக்காது. ஆ ஆமா. ஸோ என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு ஃபர்ஸ்ட் 2 மீட்டிங் வந்து எஸ்ன்னு சொல்லி சமாளிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து என்னோட பிபிஓ ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்ணேன். அவன் ஓகே. வந்து பிபிஓல ஒர்க் பண்றான். "டேய் இந்த மாரி ஆயிடுச்சு. எனக்கு சான்ஸ் கிடைச்சது. என்னடா பண்றதுன்னு?" அவன் நெறைய டிப்ஸ் குடுத்தான். ஏன்னா அவனும் எல்லாருமே ஸ்ட்ரகிளர் தானே இனிஷியலா. அவன் ம். சில டிப்ஸ்லாம் குடுத்தான். அத நான் ஃபாலோ பண்ணேன். உடனே வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஓகே. சரியா? அவன் சொன்ன முதல் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, "நீ எதையுமே யோசிக்காத. நீ பிளாங்க்கா வந்து கவனி. ஃபர்ஸ்ட் உன் மைண்ட வந்து ஃபுல்லா எம்ப்டி பண்ணு."
அவங்க ம். சொல்றத வந்து மட்டும் லிசன் பண்ணா உனக்கு புரிஞ்சிரும் அப்படின்னு அவன் ஹெல்ப் பண்ணான். ஓகே. அதுக்கப்புறம் வந்து அதே மாரி நான் ட்ரை பண்ணேன். இட் வொர்க்டு. சீரியஸ்லி இட் வொர்க்டு. அவனுக்கு ஒரு ஓ! பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ம். அதுக்கப்புறம் தான் வந்து கம்ப்ளீட்டா வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சேன். ம். அப்புறம் அவங்க 3 மந்த்ஸ் தான் டைம் குடுத்தாங்க. 3 மந்த்ஸ்ல என்ன பண்ணேன்னா வந்து, அவங்க வந்து ஒரு ஒரு 9000 வயலேஷன்ஸ் வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இருந்தது. ஓ! என்னோட டெலிவரி மேனேஜர் அப்பதான் வேற ஒரு டீம் அங்கலாம் மேனேஜர்ஸ் மாறிட்டே இருப்பாங்க. ஆ, ஆ. வேற டீம் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அவங்க வந்து ஒண்ணே ஒண்ணு ரெக்வெஸ்ட் தான் குடுத்தாங்க. "இங்க பாருங்க சுதர்ஷன், இந்த மாரி வந்து நான் 1 மந்த்ல போப்போறேன். ஏதாவது ஓரளவுக்கு கவுண்ட் கம்மி பண்ணுங்க. ஆ ஸோ அப்பதான் வந்து நான் வேற டீம் போம்போது நல்லா இருக்கும். இல்லன்னா இது ஒரு பிளாக் மார்க்கா இருக்கும். வயலேஷன்ஸ் வச்சுட்டு வந்துட்டேன்ற மாரி" அப்படின்லாம் என்ன ரெக்வெஸ்ட்டே பண்ணாரு. ம். ஓகே. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா, மார்னிங் 5 AM வரைக்கும் ஒர்க் பண்ணேன் ஆக்சுவலா. ஓ! ஆ 5 AM ஆஃபீஸ் டைம் வரைக்கும். ஆமா யுஎஸ் ஷிஃப்ட் வந்து கரெக்ட்டா ஒரு 12:30 போயிடுவேன். ஆ. அதாவது 12:30 பிஎம். ம். போயிட்டு விடிய விடிய 5 AM வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு, திருப்பியும் வருவேன் வீட்டுக்கு. ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் தூங்குவேன். திருப்பி ம். ஏந்திச்சு போயிடுவேன் 12:30க்கு. ஸோ இதே ஓ! மாரி ரொட்டீனா பண்ணி ஒரு 9000 வயலேஷன்ல இருந்து நான் ஒரு 3000க்கு கம்மி பண்ணேன். ஓ! ஓகே. ஒரே மாசம். 3000 கம்மி பண்ணதுக்கப்புறம் ஒரே மாசத்துல வந்து 3000 ம். ஏன்னா அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்ப ஓகே. யோசிச்சேன். இந்த ம். டைம்க்குள்ள என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் வயலேஷன்ஸ் கம்மி பண்ண உடனே எல்லாமே லினக்ஸ் அண்ட் விண்டோஸ் பேஸ்டு. அங்க 2மே ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சது. லினக்ஸ் ஓஎஸ்லயும் ஒர்க் பண்ணேன், விண்டோஸ் ஓஎஸ்ல ஒர்க் பண்ணேன். ம். ஓகேங்களா? விண்டோஸ் சர்வர்லயும் ஒர்க் பண்ணேன். ஸோ கம்மி பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஓகே. அ அப்புறம் 3000 வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா எனக்கு 15 டேஸ் ஆச்சு. ஏன்னா, இதுல நெறைய அப்ளிகேஷன் டீமோட கோஆர்டினேட்டும் பண்ணணும். சில ம். வயலேஷன்ஸ் வந்து சிஸ்டம் வயலேஷன்ஸ், சில வயலேஷன்ஸ் வந்து அப்ளிகேஷனோட வயலேஷன்ஸ். ஓகே. அத டக்குன்னு ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா, ம். அப்ளிகேஷன் அடி வாங்கும். ஸோ அதுக்கு ஃபில்டர் ரைஸ் பண்றது, அந்த மாதிரி போச்சு. ஓகே இதெல்லாம் எக்செப்ஷனு, இதெல்லாம் இருந்தே ஆகணும். இதெல்லாம் ஹார்ம் பண்ணாது. அப்படின்ற மாரி ஃபில்டர்ஸ் ரைஸ் பண்ணணும். எல்லாம் ஃபுல்லா கோஆர்டினேஷனு, ஃபிக்ஸிங்கு இந்த மாரி தான் போயிட்டே இருந்தது. அந்த 1 மாசம் ஃபுல்லா இந்த இத எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த ஹியூஜ் டிஃபரன்ஸ் காமிச்ச உடனே அவ்வளோதான். அதுக்கப்புறம் பெர்மனன்ட் ஆக்கிட்டாங்க. ஓ! அப்புறம் ஒரு 1 இயர், 2 இயர்ஸ்ல யுஎஸ் போகவும் சான்ஸ் கிடைச்சது. டெட்ராய்ட் வந்திருக்கேன் நானு. ஓ! ஸோ சூப்பர்ங்க. ஃபர்ஸ்ட் யுஎஸ் விசிட். ம். டெட்ராய்ட் வந்திருந்தேன். அங்க ஒரு 1 மாசம் இருந்தேன். அங்க டேட்டா சென்டர்லாம் ஃபுல்லா லேர்ன் பண்ணேன். டேட்டா சென்டர் இங்க வந்து பில்ட் பண்ணேன். அப்படியே அங்க லேர்ன் பண்ண டேட்டா சென்டர் இங்க வந்துட்டு ஹெச்பி ப்ரோலியன்ட் டிஎல் 580 ஜெனரேஷன் 9 அப்போ அந்த ஆ. சர்வர்ஸ். ஓகே. அந்த சர்வர்ஸ்லாம் வந்து இங்க டெப்ளாய் பண்ணி அதான் ஃபர்ஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் டேட்டா சென்டர் நானா டெப்ளாய் பண்ணேன். ம். ஓ! சூப்பர்ங்க. ரெண்டாவது வந்தாங்க. பட் ஆனா எம்ப்ளாயியா நான் டெப்ளாய் பண்ணது அதான் என்னோட ஃபர்ஸ்ட் டேட்டா சென்டர். ஸோ ஓகே. இவங்க சென்னை ஆஃபீஸ்ல வந்து ரெடி பண்ணது. அப்புறம் அதுக்கு மேல டிகிரியும் முடிச்சேன் ஆக்சுவலா. ஸோ ஓகே. பார்ட் டைம்ல டிகிரி நீ முடிச்சீங்க. சாட்டர்டே, சண்டே வந்ததுனால பார்ட் டைம்ல பிடெக் அதுதான் ஆக்சுவலா ஐ வில் டெல் மை ஹெல் ஆஃப் மை லைஃப். ஏன்னா நான் ம். கரஸ்ல பண்ணல. பார்ட் டைம்ல ஓ! பண்ணதுனால ஆ. நீங்க சாட்டர்டே, சண்டே காலேஜ் போணும். ஓகே. ஓகேவா? ரொம்ப டஃப்பா இருந்தது. ம். நான் அப்போதான் வந்து என்னோட டீச்சிங் கரியரும் ஸ்டார்ட் பண்ணேன். ஓ! ஓகே. ஓகேவா? டிகிரி ஸோ எனக்கு முடிச்சீங்களா? வந்துட்டு டீச்சிங் கரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அ அவங்க விஎம்வேர் வந்து ரொம்ப புதுசா இருந்தது, ஓகே. அந்த கம்பெனில. ம். விஎம்வேர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்னைய எக்ஸ்ப்ளைன் பண்ண சொன்னாங்க ஆக்சுவலா. இந்த மாரி ஓகே. வந்து நீ விஎம்வேர் தான வொர்க் பண்ற. அங்க தான் வந்து அ அந்த எம்என்சில தான் வந்து லினக்ஸ்க்கு வித் விண்டோஸ் அப்புறம் விஎம்வேர்ன்னு சான்ஸ் கிடைச்சது. நீ விஎம்வேர் தான வொர்க் பண்ற. எனக்கு விஎம்வேர் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும். அப்ப எல்லாருக்குமே விஎம்வேர் புதுசு. ரொம்ப இன்ட்ரஸ்டட் அவங்க அந்த ம். டைம்லலாம். ஓகே. அது வந்து 2012லாம் பார்த்தீங்கன்னா, விஎம்வேர்லாம் ரொம்ப பீக். அப்போ வந்துட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணு அப்டின்னாங்க. அப்போ நான் போயிட்டு ஒரு இடத்துல போய் எக்ஸ்ப்ளைனிங் த விஎம்வேர். ஓகேவா? அது ஓகே. வந்து இட்ஸ் குரூப் ஆஃப் 100 மெம்பர்ஸ். ம். அங்க ஃபர்ஸ்ட்டு நர்வஸ் என் கால்லாம் ஆட ஆரம்பிச்சுருச்சு. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். 100 பேருக்கு முன்னாடி எடுக்கணும்னா பார்த்துக்கோங்களேன். எனக்கு ஓ! கால் ஆட ஆரம்பிச்சு. அப்புறம் வந்து ஒரு அது இங்கிலீஷ்லயா? 5, 10 தமிழ்லயா ஜி? இங் அது இங்கிலீஷ் தான். ஏங்க ஃபுல்லா ஆஃபீஸ்ல இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல. தான். ஓ! ஓகே, ஓகே. 100 சூப்பர். நீங்க பேர்ல. ஃபர்ஸ்ட்டு அங்க இங்க எல்லாம் ஸ்டார்ட் நார்த் பண்ணி இந்தியன்ஸ். ஃபுல்லா ஓகே. அங்க கால்லாம் ஆட ஆரம்பிச்சுருச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம். அப்புறம் ரிலாக்ஸ் ஆயிட்டேன். வேற வழி இல்ல. இவங்க எடுக்க வேற சொல்ட்டாய்ங்க. அப்புறம் நான் முடிக்கிறேன். அவங்க சொன்னாங்க, "உனக்கு அப்பதான் இந்த ஸ்கில் இருக்கு" அப்டின்னாங்க. ஓ! ஸோ தே மென்ஷன் தட் உனக்கு நல்லா அத டெலிவரி பண்ற ஸ்கில் இருக்கு. நீ வந்து ம். அத புரியிற மாரி சொல்ற. நாங்க ஓகே. எவ்வளோ இது எடுத்தோம். எங்களுக்கு வந்து அங்க சரியா புரியல. பட் நீ ரொம்ப கிளியரா சொன்ன. இப்ப எனக்கு ம். ஈஸியா புரிஞ்சுச்சு. விஎம்ஆர்ன்னா என்ன? ம். அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது ஒரு 1 ஹவர் மீட்டிங். ம். ஓகேங்களா? அதுல இன்னொரு சிரிப்பு என்னன்னா, அந்த போர்டு நான் யூஸ் பண்ணது வந்து பெர்மனன்ட் மார்க்கர் போர்டு யூஸ் பண்ணேன். ஐயய்யோ! பட் அது எல்லாம் காமெடிலாம் அந்த பதட்டத்துல வந்து நான் எந்த மார்க்கர் யூஸ் பண்றேன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. பதட்டத்துல அதுக்கப்புறம் வந்து அத கிளீன் பண்ணி ஆனா அது வரலாற்றுல ஃபர்ஸ்ட் அழியாம உங்க சுவட பதிச்சிட்டீங்க. அந்த போர்டுல.
அதுக்கப்புறம் ம். இது கிளியர் ஆயிடுச்சு. சொல்றேன். ம். அந்த அந்த காமெடிலாம் பண்ணி எந்த மார்க்கர கையில வச்சுட்டு இருந்தேன், என்ன பண்ணிட்டு இருந்தேன் எதுவுமே தெரியாம. சூப்பர் ஜி. ஸோ அப்போ அப்புறம் அவங்க ஆ. சொன்னாங்க. கோ ஹெட் ஜி. அப்பதான் சொன்னாங்க. இந்த மாரி வந்துட்டு அ இந்த மாரி உனக்கு சொல்லி தர ஸ்கில் இருக்கு ஓகே. அப்டின்னாங்க. அதுக்கப்புறம் அதே நீ கன்டினியூஸா வந்து அந்த 100 வந்து 500 ஆக்குனானுங்க, 1000 ஆக்குனானுங்க. ஒரு பெரிய மீட்டிங் மாரி ஷெட்யூல் பண்ணி எல்லாருக்கும் ஆ. எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி சொன்னாங்க. ம். அந்த கம்பெனில ஒரு 4000 எம்ப்ளாயீஸ் ஆக்சுவலா டோட்டலா. ம். ஓ! ஓகே. எல்லாருக்குமே ஓப்பன் ஃபோரம் போட்டு இந்த மாரி அப்பயே தைரியம் அது 1 எடுத்ததுக்கு அப்புறம் தைரியம் வந்துருச்சு. ம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆ சரி இது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு சரி ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரியல் டைம்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அத ஓகே. சொல்லும்போது நெறைய பேருக்கு யூஸ் ஆகும். ம். அப்படின்ட்டு நான் எனக்கு ஒரு லினக்ஸ் எடுத்தாருன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த ஆமாமா. கரியர் இது பண்ணாரு. ம். அவர என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட நான் டச்ல தான் இருக்கேன். ஓகே. ஆ கைண்ட் ஆஃப் அவருக்கு நான் பெட் மாரின்னு வச்சுக்கோங்களேன். ஆ. நான் அப்படிதான் ட்ரீட் பண்ணுவேன். இப்ப ஓகே. இன்னி வரைக்கும் கூட அவர நான் வந்து வி ஆர் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஏஜ். பட் ஆனா ஆ. நான் சார்ன்னு தான் கூப்பிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஓ! ஓகே. ஏன்னா ஆ. அவ்வளோ ரெஸ்பெக்ட் ஏன்னா ஐ ஐ நோ ஃப்ரம் வித் தட் பெர்சன் ஒன்லி ஐ கேம் சோ ஃபார் ஹியர். ஓகேவா? ஓகே. ஸோ அவர்ட்ட போய் கேட்டேன். இந்த மாரி ம். ஜி இந்த மாரி வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நானுமே எடுக்கிறேன். எனக்கு ம். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அ அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா அப்போ எனக்கு ரொம்ப மணி நீடட் வேற இருந்தது. ம். ஓகேவா? ஸோ நெறைய கடன்லாம் இருந்தது. ஸோ அப்ப நான் ஆமா கேட்டேன். சொல்லிருந்தீங்களே. அவரு என்ன சொன்னாரு, லைக் இந்த லினக்ஸு இதெல்லாம் வேணாம். நான் அத எடுத்துட்டு இருக்கேன். அது ஒரு காம்படிஷன் மாரி ஆயிடும். ஆ ம். ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த அந்த கிளாஸ்லயுமே நான் ஆன்ஸர் பண்றது எல்லாமே நான் மட்டும் தான். ஓ! துரு துருன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆ. ஆ ஸோ அவருக்கு தெரியும் என் கெப்பாசிட்டி என்னன்ட்டு. ம். அவர் என்ன சொன்னாரு, "இது வேணாம். நீ வந்து VMware எடுத்தேன்னு சொன்ன. அதே எடு. அதுக்கு தான் மார்க்கெட்ல ஆள் இல்ல சொல்லி தரதுக்கு" ஓ! அப்டின்னாரு. ஓகே. "சார் நல்லா இருக்கும்டா. நான் லினக்ஸ் எடுக்கிறேன். நீ வந்து VMware எடு. பெர்ஃபெக்ட்டா இருக்கும்" அப்டின்னாரு அவரு. "வேணும்" ம். அப்டின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிடியூட்ல வந்து சேர்த்து விட்டாரு. ஆ. அங்க போய் ஸ்டார்ட்டட் டேக்கிங் VMware. ஃபர்ஸ்ட்டு ஸ்டூடண்ட்டே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஆ சிமான்டெக்கோட வைஸ் பிரசிடென்ட். ஓ! ஓகே. ஆமா. என்னத்த சொல்றது? அவர் வந்து வந்துட்டாரு. அது கொஞ்சம் ம். பெரிய இன்ஸ்டிடியூட். அதனால கொஞ்சம் ம். பெரிய பெரிய கிளையண்ட்ஸ் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓ! ஓகே. ஆனா உங்கள அவர் வந்துட்டு போட்டாங்க. சொல்லுங்க. உங்கள ஆமா. அவங்க அந்த எப்படி எடுத்தாங்க? நீங்க அவங்களுக்கு ட்ரெய்னிங் எடுத்து காமிச்சீங்களோ? இல்ல எடுத்த உடனே இல்ல விசிய சச் போட்டு அதாவது என்னோட அந்த ஃபேக்கல்டி சொன்னது தான். இந்த பையன் பண்ணுவான்னு சொன்னாங்க. ஓ! எனக்கு வந்து அப்ப சான்ஸ் வந்தது. ஓ! சூப்பர் ஜி. கோ ஹெட் ப்ளீஸ். என்னைய செக்லாம்லாம் பண்ணல. அவரு ஓ! சொன்ன வேர்டு தான். எனக்கு தெரியும் இவன பத்தி, இவன் கிளியரா படிப்பான். ஸோ நல்லாவும் சொல்லி தருவான். ஏன்னா நம்ம தான் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியாச்சுல்ல. ஆ. ஒரு 1000 பேருக்கு நடுவுல எடுத்தாச்சுல்ல. ம். அதனால சிமான்டெக் வைஸ் பிரசிடென்ட். ஒரு சம்சிரிப்பு. ஒரு இனிஷியலா அவரு ஏன் வந்தாரு நானே கேட்டேன். என்னங்க நீங்க இங்க வந்து பண்றீங்கன்னோனே, இல்ல என் டீம்ல அவர் சொன்ன ஒரு விஷயம். என் டீம்ல ஒர்க் பண்றாங்க. ஆ. நான் போயிட்டு அத கேட்கறது எனக்கு வந்து ஒரு மாரி ஐ அம் ஓ! நாட் ஃபீலிங் கம்ஃபர்டபிள். நான் அதுக்கு படிச்சுட்டு போனா எனக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகே. ஓகேவா? அப்படி இருந்த ஒரு அப்ரோச்ல தான் வந்தாரு. உங்களுக்கு ம். புரியுதா? ம். புரியுது, புரியுது. இப்போ மேபி நெறைய நம்ம படிக்கிறதுக்கு நெறைய ஃபாரம் எல்லாம் வந்துருச்சு. அந்த டைம்ல ம். எதுவுமே கிடையாதுல்ல. ஆமா. நம்ம அதுல தான் நல்லா அப்போ வந்துட்டு படிச்சோம். இதுதான் அவர் சொன்னாரு. இந்த மாரி தெரிஞ்சுக்கணும். எங்க டீம்ல என்ன நடக்குது. நான் போய் ஒவ்வொருத்தர்கிட்ட உட்கார்ந்து கேட்கறது எனக்கு சரி வரல. அதனால வெளிய ம். வந்து படிக்கலாம் அப்டின்ட்டு. அப்டின்னு வந்தாரு அவரு. ஓகே. வந்து ஸ்டார்ட் பண்ணேன். VMRன்னா என்ன? எல்லா கான்செப்டும் எடுக்க ஆரம்பிச்சேன் நானு. எடுக்க ஓகே. ஆரம்பிக்கும்போது, ஆ சில அவுட்புட்ஸ் ஃபர்ஸ்ட்டு கிளாஸ்லாம் நெறைய சில அவுட்புட்ஸ் வந்து ப்ராப்ளம் பண்ணும். பட் ஓகே சில அப்டி இப்டின்னு வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அதுக்கப்புறம் அவரு அப்ரிஷியேட் பண்ணிட்டு போனாரு. ரொம்ப நல்லா எடுத்த அப்டின்னு சொல்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓ! அப்புறம் ஓகே. அப்டியே கன்டின்யூ பண்ணேன் நானு. அப்ப ம். அந்த அது ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் ஸ்டூடண்ட் தான் குடுத்தாங்க. ம். அதுக்கப்புறம் வந்து 1, 3 ஆச்சு. அப்புறம் 10, 15 அப்படின்ற மாரி போச்சு. ஓ! ஓகே. ஸோ இப்போ லினக்ஸ் டூ விஎம்வேர், விஎம்வேர் டூ டெவாப்ஸ் வந்துட்டீங்களா ஜி? லினக்ஸ் டூ VMware அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி நான் அதுக்கு அந்த கம்பெனிலேயே கிளவுட் வந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓ! ஓகே நான் ஸ்டார்ட் ஒர்க் பண்ண. பண்றத பார்த்து என்னைய கிளவுட் மைக்ரேஷனுக்கு வந்து கீ பெர்சனா போட்டாங்க. ஓ! ஓகே. ஆனா அங்க வெண்டரா இருந்ததுனால எனக்கு டைரக்ட் எம்ப்ளாயி தரேன்ட்டு என்னைய ஒரு மாரி ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆ. சேலரியும் வந்து அந்த அளவுக்கு பெருசா இம்ப்ரூவ் பண்ணல. ஏன்னா வெண்டர் கம்பெனின்றது உங்களுக்கே தெரியும். ம். சேலரி போட மாட்டான். ஆமா. அவங்க போட மாட்டாங்க. டைரக்ட் கம்பெனினாவது நம்மளோட இது கெப்பாசிட்டி பார்த்து நல்லா பண்றான்னு போடுவாங்க. ம். வெண்டர் கம்பெனி வந்து அந்த அளவுக்குலாம் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நான் ஆ. இல்லன்னா இன்னொரு வெண்டர்ன்ற மாரி உட்கார்ந்துட்டு இருப்பானுங்க. கரெக்ட். ஓகேங்களா? ஸோ அப்ப என்னாச்சு அப்டின்னா வந்துட்டு, இவங்க இப்டி பண்ணிட்டே இருந்தாங்களா, எனக்கு பிடிக்கவே இல்ல. ஓகேவா? அது இல்லாம அந்த கம்பெனில வந்து வெண்டர்ஸ்க்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு. அந்த ம். டைரக்ட் கம்பெனில. ஓகே. எங்களுக்கு சில சைட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்தது.
ஓ! அது உங்கள அவங்களுக்கு ஒர்க் ஆகும், எங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ ஓ! அதெல்லாம் எனக்கு அந்த பார்ஷியாலிட்டி பிடிக்கல. ம். ஓகேங்களா? நான் குறையா சொல்லல. பட் அது அவங்களோட ப்ராசஸ். ஆனா கரெக்ட். எனக்கு அந்த பார்ஷியாலிட்டி பிடிக்கல. ஏன்னா ம். நானும் நீயும் ஒண்ணா தான் படிச்சிருக்கோம். ஒரே ம். டெக்னாலஜி தான் தெரியும். உனக்கு என்ன ஒரு சுப்பீரியர், எனக்கு என்ன இது? அதுவும் கரெக்ட்டா. ஒரே கேட்டகரில. அதுவும் என்னோட ஜூனியருக்குலாம் ஆக்சஸ் இருக்கு. எனக்கு ஆக்சஸ் இருக்காதுன்றது. ஓ! நான் ஒரு மாரி இருந்தது. பட் ஆ. இட் ஷுட் நாட் ஹேப்பன் லைக் தட். ம். ஈவன் அவைங்க டாக்லயுமே டிஃபரன்ஷியேட் பண்ணுவானுங்க. ஓ! இந்த ஒரு கலர்னா வந்து டைரக்ட் எம்ப்ளாயி. இந்த கலர் ஓ! டாக்னா வந்து வெண்டாரு. ஓகே. ஓகேவா? ஸோ அது ம். உங்களுக்கே தெரியும்ல. இப்ப வெண்டார்னா ஆமாமா. அவங்களோட பார்வை நானும் எப்படி வெண்டாரா இருக்கும்? தானே இருந்தேன். ம். தெரியும், தெரியும். எல்லாரும் அதெல்லாம் எனக்கு பெருசா புடிக்கல. ஓகேவா? ஓகே. அப்ப வந்துட்டேன். தே கேவ் மீ a key role. அவங்களுக்கு தெரியும் இவன் இருந்தா பண்ருவான்ட்டு. பட் ஆ. வெளிய வரும்போது ஆச்சா பூச்சான்னு நெறைய கெஞ்சுனாங்க. சேலரி போடுறேன். இப்பயே ஆ. உன்னை டைரக்ட் எம்ப்ளாயி ஆக்குறேன். ஓ! ஏன்டா நான் ஓகே. கேட்கும்போதெல்லாம் பண்ணல. வேற வெளிய எதுவும் வந்தா பண்ணல. மட்டும் ஏன்டா இப்படி பண்றீங்க? ம். அப்படின்ற மாரி வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி போனேன். அதுதான் பயங்கர சேஞ்ச். ஃபுல் அண்ட் ஃபுல். ஏன்னா இந்த கம்பெனில நெறைய ஓப்பன் சோர்ஸ்ல ப்ளே பண்ண முடியாம போயிடுச்சு. ம். இது ஓகே. வந்து ரெஸ்ட்ரிக்டட் டூ சம் டூல்ஸ். ம். அடுத்த கம்பெனி வந்து யூ ப்ளே வாட்டெவர் யூ வாண்ட் ஓகே. அப்படின்னு ஒரு பிளே ம். கிரவுண்ட குடுத்தானுங்க. அவ்வளோதான். ஃபுல் சேஞ்ச் கம்ப்ளீட்டா அங்க தான் டெவாப்ஸ இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சது. ஓ! ஃபுல்லா உங்க ஓப்பன் டெவாப்ஸ் சோர்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு கிளவுட் ஃபுல்லா உட்காந்தது. அங்க ஒரு AWS மைக்ரேஷனுக்கு இங்க பண்ண வேண்டியதே இவங்க இப்படி பண்ணதுனால அந்த கம்பெனில பண்ணேன். ஆனா அங்க ஓப்பன் சோர்ஸ் டூலுக்கு அக்சஸ் கிடைச்சதுனால அந்த ம். மைக்ரேஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஓகே. ஓகேவா? ஸோ அங்க மைக்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சு, அப்புறம் அங்க இருக்க டெவாப்ஸ் டூல்லாம் யூஸ் பண்ணி, இந்த ஃப்ளோவெல்லாம் கிரியேட் பண்ணி, ஸோ அங்க தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணேன். அப்படியே வந்து VMware எடுத்துட்டு இருந்தனால AWS எடுக்க ஆரம்பிச்சேன். ஓகே. AWS, லினக்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ டெவாப்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். டெவாப்ஸ் அண்ட் குபர்னெடிஸ், ஸ்கிரிப்டிங் ஸோ இதெல்லாம் அப்படியே எடுக்க ஆரம்பிச்சேன். அந்த ட்ரெண்டுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேத்த மாரி நானும் கிளாஸஸும் மாத்திக்கிட்டேன். ஓகே. ஸோ நீங்க வொர்க் பண்றதுலயும் ட்ரெண்டுக்கு ஏத்தாப்புல நீங்க படிச்சு புதுசா எதா வந்தா உங்கட்ட தான் இந்த வந்து சுதர்சன் பண்றதான் குடுக்குறாங்க போல. அப்படிதான் போயிட்டு இருக்குது இது. புதுசா ஆமா, வர்றது. ஏன்னா ஆமா. நீங்க படிச்சு இல்லன்னா இன்ட்ரெஸ்ட் நான் காட்டுறதுனால ஆல்வேஸ் யூ ஆர் யூனிக் உங்க கம்பெனில. நீங்க வொர்க் பண்ற இடத்துல ஆமா, ப்ராபப்ளி. ஆமா. எதுவுமே நான் டீச்சும் பண்ணுவேன். எல்லாருக்குமே நான் டீச்சும் பண்ணுவேன். ஓ! இப்ப கூட டீச் உங்களையும் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்ப லாஸ்ட் ம். இயர் கூட வந்து பாத்தீங்கன்னா, இப்ப கரண்ட் கம்பெனில வந்து நான் AWS வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து குடுத்தேன். ஓகே. அவனுங்க வந்து பயங்கர ஆனா என் கம்பெனில வந்து நான் மோஸ்ட்லி நான் காமிச்சுக்க மாட்டேன். பார்ட் டைம் ட்ரெய்னர்ன்னு நான் காமிச்சுக்க மாட்டேன். ஆமா. லைக் அஃபிஷியலா தான் இருக்கிற மாரி. ஏன்னா ம். அதுக்கு எனக்கு அது புடிக்காது. ம். ஆ அவனுங்களே வந்துட்டு அப்பவே அவங்களே கண்டுபிடிச்சாங்க. இவன் ப்ரொஃபஷனல் ட்ரெய்னிங் மாரி எடுக்குறீங்க ரோசன். உண்மைய சொல்லுங்க அப்டின்னாங்க. இல்லங்க அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பண்ணலீங்க. அந்த உங்களுக்கு இருக்கு. பேட்மேன் மாரியே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆமா நைட்டு காலையில ஆனா நான் வந்து சுதர்சன் காலையில ஆனா ஆயிருவேன். அப்புறம் வேற நார்மல் சுதர்சன் பையனும், ஆயிருவேன் நைட் அப்படின்ற ஆனா மாரி போட்டு. பேட்மேன் மாரி. ஆ. ஸோ அது ஒரு பெரிய ரிவார்டு கிடைச்சது. ஏன்னா நெறைய பேருக்கு வந்து ஆ AWS சுத்தமா இன்னுமே ஐடியா இல்லாம இருக்காங்க. ரொம்ப ஓ! பேரு உங்களுக்கு தெரியும்ல, வெளிய போய் படிக்கிறாங்க. ஆமாமா. நெறைய ம். இடத்துல தே ஆர் நாட் ப்ராப்பர்லி டெலிவரிங் வாட் ஸ்டூடண்ட்ஸ் வாண்ட். டெஃபினெட்லி. ஏன் அதனால எடுத்துட்டு போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆ சரியா பண்ணலன்னா நெறைய ஃப்ராட் வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. நான் ஓப்பனா சொல்ல ம். விரும்புறேன். ஆமா. ஸ்டூடண்ட்ஸ மந்தமாக்கி, ஓகே நீ இப்ப உன்னால கிளியர் பண்ண முடியல. சரி இது பண்ணு, அத பண்ணு. இந்த காசு ஆ. குடு, அந்த காசு குடு. உன்ன கிளியர் பண்ண வைக்கிறேன். அப்படி இப்படின்ற மாரி போறதுனால, இப்ப நான் எடுத்தது வந்து வரப்பிரசாதமா போச்சு. அவைங்க லிட்டரலி இதுதான் டிக்ளேர் பண்ணானுங்க. உனிமி, புரல் சைட்டு எங்க எல்லாத்துலயும் படிச்சு ஒரு பாயிண்ட்க்கு மேல போர் அடிச்சு போயிருது எங்களுக்கு. ஆனா எங்கேஜிங்கா இருந்தது ஆ. சுதர்ஷன். ஒரு என்டையர் செஷன் ரொம்ப பெனிஃபிஷியலா இருந்ததுன்னு சொல்லி, எங்க மேனேஜர் இனிஷியேட் பண்ண மேனேஜருக்கும் ஆக்சுவலா நான் வந்து இந்த பெரிய ஒரு குரூப்க்கு எடுக்கணும்னு ஒரு மைண்ட் செட்டே கிடையாது. ஒரு ஓகே. 4, 5 பேரு வந்து என் டீம்ல வந்து ஒருத்தவங்க சொதப்புனாங்க. ஓ! இந்த S3 பக்கெட் வந்து கிரியேட் பண்ணி பப்ளிக் அக்சஸ் குடுத்து விட்டாங்க. அது ஓ! பெரிய ஐயய்யோ! வயலேஷன் ஆயிடுச்சு. ஆ. S3 பப்ளிக் அக்சஸ் குடுக்கக்கூடாது. ம். ஓகேவா? தெரியல அப்டின்னா, ஏன் தெரியலன்னு கேட்க வேண்டியது தானே. அப்ப எனக்கு தான் ம். மெயில் வந்தது. உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அது பண்ணது டெவலப்பரு. ஓகே. உங்களுக்கு தெரியுமா இந்த மாரி ஆனதுனால, எனக்கு என்னோட நாலேட்ஜ் இல்லாம பண்ணிட்டாங்க. ஆ. பட் ஆனா இனிமேட்டு நான் வந்து சொல்ட்டேன். என் நாலேட்ஜ் எல்லாமே இருக்கு. AWS பக்கம் கைய வச்ச அப்டின்ற மாரி நான் வந்து சொல்லி மொத வச்சிருக்கேன். டெட் பாடி நீ தான்டா. மொத டெட் பாடி நீ தான் அப்டின்ற மாரி நான் வந்து அத நான் சொன்னேன். இந்த மாரி. அப்போ வந்துட்டு அவங்க ஆ சரி பாவம் டீமுக்கு மட்டும் எடுக்கலாம். எல்லாம் ரொம்ப தெரியாம இருக்காங்க. அப்படின்னு ஓகே. சொல்லிட்டு நான் எடுக்க ட்ரை பண்ணும்போது, திடீர்னு வந்து என் மேனேஜர் எட்டி பார்த்தாரு. என்ன பண்றீங்க? ஓ! AWS எடுக்குறீங்க. அட பாவி! இது எவ்வளவு விஷயம் தெரியுமா? நான் வந்து இத வந்து சும்மா ஒரு ஃபாரம்ல போடுறேன். நான் சொன்னேன் ஜிஜிஜி அங்கலாம் வந்து வந்தா பெரிய பிரசன்டேஷன்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ம். ரொம்ப ஃபார்மலா எடுக்கிற மாரி இருக்கும். வேணாம் அப்படி இப்படின்னேன். இல்ல, இல்ல. ஒண்ணும் இல்ல. சும்மா 2 பேருக்கு தான் அப்படின்னு ஏமாத்தி ஒரு ஃபுல்லா அந்த ஈரோப் குரூப்க்கு ஃபுல்லா அனுப்பிச்சு விட்டாரு. ஓ! பார்த்தா கடைசில அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து எல்லாத்துக்கும் பிரசன்டேஷன்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அந்த அந்த உங்களுக்கு தெரியும்ல, அந்த ஆஃபீஸ்லலாம் இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்கல்ல. ஆமாமா. நம்ம ம். நம்ம கிளாஸ்னா
பசங்களுக்கு வந்து பெயிண்ட்ல எடுத்து, ஏன்னா நான் டைம் சேவ் பண்றதுக்காக பார்ப்பேன். ஆமா. அங்க உட்காந்து பிரசன்டேஷன்லாம் பண்ணி எடுத்து முடிச்ச உடனே நெறைய பேருக்கு வந்து அது பெனிஃபிஷியல் ஆச்சு. ஓகே. நெறைய டீம் வந்து ரொம்ப கிளியரா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க AWSல. ஸோ ஆமா. இனிமே இல்ல அதுதான் நான் கம்பெனிக்கே பண்ணிட்டு இருக்கேன். ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் ஜி. ஆமா. ஏன்னா அட் அ டயத்துல 10 பேர் பண்ணும்போது உங்களுக்கு லைக் ஒரு 100 பேர் ட்ரெய்னிங் எடுத்தாங்கன்னா, அதுல ஒரு பாதி பேர் 50 பேர் பண்ணாலுமே கம்பெனிக்கு எவ்வளோ பெனிஃபிட். அந்த ட்ரெய்னிங் ரிசோர்ஸ் ஆமாமா. எல்லாமே மிச்சம் தானே. ஸோ உண்மையிலேயே நல்ல விஷயம். இது ஒரு நல்ல ஸ்டோரி ஆக்சுவலி. நல்லா இதா இருந்திருக்கு. ஸோ அப்புறம் இப்போ நீங்க கரண்ட்லி DevOps, Kubernetes அதுல லீடா இருக்கீங்க கரெக்ட்டா ஜி? உங்களுக்கு கீழ எத்தன பேர் ஒர்க் பண்றாங்க உங்க டீம்ல? டெக் லீடா இருக்கேன். எனக்கு கீழ பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஓ! ஸோ ஓகே. அவங்களுமே ஸ்கேட்டர்டா இருப்பாங்க. இப்போ நான் ஓகே. வந்து நான் இப்ப என்ன பொசிஷன்ல இருக்கேன்னா, ஜஸ்ட் சப்போர்ட் மட்டும் இல்லாம, ஆட்டோமேஷனும் பண்றேன். கூட வந்து ஓகே. டெஸ்ட் பண்றேன். ஒரு புது புது டூல்ஸ் வந்ததுன்னா அத டெஸ்ட் பண்ணுவேன் நானு. ம். ஓகே. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு புது டூல் வருது DevOpsல. ஓகே. இது வந்துட்டு இப்போ ஒரு ரீசென்ட்டா டெஸ்ட் பண்ண டூல் வந்து ரெனோவேட் பாட்ன்னு ஒரு டூல் இருக்கும். ம். ரெனோவேட் பாட் என்ன பண்ணும் அப்டின்னா, அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா போய் கோட செக் பண்ணி, ஆட்டோமேட்டிக்கா அதுவே வயலேஷன் ஃபிக்ஸ் பண்ணும். ஓ! ஓகே. இனோவேட் இந்த பாட். மாரிலாம் வந்துட்டு இருக்கு புதுசு ஏஐ. புதுசா. ம். ஓகே. ரெனோவேட் பாட் அது. ஓகேவா? அதே போய் செக் பண்ணும். அதுக்கப்புறம் ஓகே. வந்துட்டு ஆ மல்டிபிள் டெவ்செக்ஆப்ஸ் டூல்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணுவேன் நானு. இந்த மாரி ஓ! அ அ Fortify, அ பில் பிரேக்கரு, அப்புறம் வந்து Visio இந்த மாரி நெறைய இருக்கு. ஆ வெப் இன்ஸ்பெக்ட் இந்த மாரி டூல்ஸ். இதெல்லாம் தான் இப்போ சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் புதுசு. டெவ்செக்ஆப்ஸ்ல ம். வந்துட்டு ஒரு டெவாப்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த செக்யூரிட்டி டூல்ஸ்லாம் புதுசா இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆமா. டெஸ்ட் பண்ணி ஒர்க் அவுட் ஆச்சு அப்டின்னா சொல்யூஷன்ஸ் வந்து டீமுக்கு ப்ரொவைட் பண்ணா, அவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ளை பண்ணி விட்டுருவாங்க. ம். ஓகே. ஓகேங்களா? சூப்பர். ஸோ மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் ஒரு 20, 30 அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டீமுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டெவாப்ஸ் டீம்ஸ பிரிச்சு, ஸோ அவங்க வந்துட்டு போய் இந்த அப்டேட்ஸ்லாம் பண்ற மாதிரி. கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் வருது, இல்ல இந்த மாரி வந்து கிரிட்டிக்கல் மைக்ரேஷன்ஸ் வருதுன்னா, ஸோ அதுல என்னைய புல் பண்ணி என்னோட அட்வைஸோட தே வில் உங்ககிட்ட கேட்பாங்க. என்ன சொல்றது? மூவ் த திங்ஸ் அண்ட் திங்ஸ் ஹேப்பன் லைக் ம். இட். ம். சூப்பர் ஜி. இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரெஷரா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெஷரோ, எக்ஸ்பீரியன்ஸ்டோ ஒரு நான் ஐடில இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் DevOps வரணும்னா என்னலாம் படிக்கணும் ஜி? டாபிக்ஸ்ல இதெல்லாம் படிப்பா அப்டின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்போ ஃப்ரெஷருக்கு வந்து ஸ்டார்ட்டிங் நான் எப்பயுமே AWS தான் எடுப்பேன். ஏன்னா AWS வந்து கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். புரிஞ்சிரும். ம். ஓகே. ஒரு AWS வந்து நீங்க ஃபுல்லா முடிக்கும்போதே, ஓ! ஐடில இதான் நடக்குதான்ற ஒரு ஃபுல் பிக்சர் கிடைச்சிரும். ஓ! அந்த அப்பா! அளவுக்கு. இதுதான்டா ஐடி. ம். அதுதான் வந்து கம்ப்ளீட் AWS. ஏ டூ ஓகே. இசட். ம். ஓகேங்களா? அமேசான் மாரி AWSன்றது ஏ டூ இசட் வந்து ஃபுல்லாவே வந்துட்டு ஆ ஒரு இண்டஸ்ட்ரியில ஐடில இதான் நடக்குதுன்றது தெரிஞ்சுப்பாங்க. ஆ. அதுலருந்து இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆயிடும் அவங்களுக்கு. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆ Terraform படிக்கணும். Terraform வந்து AWS ஆட்டோமேட் பண்ற டூல். ம். ஓகேவா? ஸோ நீங்க மேனுவலா பண்ணுவீங்க. AWS போயிட்டு எல்லாமே உங்க கிராபிக்கல் ஸ்க்ரீன்ல மவுஸ் வச்சு கிளிக் பண்ணி பண்றத வந்து Terraform கோடா எழுதி ஆட்டோமேட் பண்ணிடும். ஓ! ஸோ Terraform கோடா எழுதுறதுனால வந்துட்டு என்ன பெனிஃபிட்னா வந்து நீங்க அந்த கோட ரீயூஸ் பண்ணலாம். ஓ! ஒரு இதுல பண்ணா ஓகே. இன்னொரு இப்போ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் எங்கேயா டெலீட் ஆயிடுச்சு, ஏதாவது போயிடுச்சுன்னா, திருப்பி அந்த கோட யூஸ் பண்ணீங்கன்னா, ரீகிரியேட் பண்ணி விட்டுரும். ஸோ உங்களுக்கு ரொம்ப டைம் சேவ். ஓகே. அது படிக்கணும். அப்புறம் ம். வந்துட்டு லினக்ஸ் மேண்டேட்டரி. லினக்ஸ் ஓகே. வந்து பேசிக் கமாண்ட்ஸ் ஆச்சும் ஸ்ட்ராங்கா இருந்தா கூட போதும். அதுக்கப்புறம் அதுல இருக்கிற டாபிக்ஸ் பெர்மிஷன் மேனேஜ்மென்ட், பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மென்ட் அதுல உள்ள இந்த டாபிக்ஸ். மாரி ம். டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் கான்செப்ட் நான் என்னைய பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமா சொல்லுவேன்? கான்செப்ட்ல ம். ஸ்ட்ராங்கா இருந்தாலே பாதி இன்டர்வியூ கிளியர் பண்ணிடலாம். வாட் ஓ! இஸ் வாட் சொல்லத் தெரிஞ்சாலே பாதி இன்டர்வியூ கிளியர் பண்ணிடலாம். ம். ஓகேவா? ஓகே. சோ அது நடத்தும்போதே புரிஞ்சிரும் நெறைய பேருக்கு. அ ம். அப்படியும் புரியல அப்படின்னா, லைக் நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 2 வாட்டி, இல்லன்னா உங்களால முடியலன்னா, நீங்க நெறைய பர்சனல் ஒர்க்லாம் இருக்கு அப்படின்னா கூட, ஒரு வாரத்திலயாச்சும் வந்து 1 ஆர் 2 டைம்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட போதும். ஓகேவா? சோ ஓகே. இது வந்து ஃப்ரெஷரோட கேக்கு. ம். AWS, Terraform, Linux ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா ஈஸியா கிடைச்சிரும் வச்சுக்கோங்களேன். ஓகே. அதுக்கப்புறம் DevOps பக்கம் சாரி. DevOps பக்கம் நீங்க வரணும் அப்படின்னா வந்துட்டு, ஃபர்ஸ்ட் டூலே வந்து Docker, Kubernetes வந்து ஸ்ட்ராங்கா ஆகும். ஓகே. ம். ஓகேங்களா? Docker, Kubernetes தான் வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றாங்க. Docker வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்டு. உங்க அப்ளிகேஷன்ஸ்க்கு எவ்ளோ ரிசோர்ஸ் தேவையோ, அத மட்டும் வந்து ஒரு பீஸ் ஆஃப் கேக் மாரி கட் பண்ணி குடுக்குறது தான் Docker. ஓகே. இதனால நெறைய ரிசோர்ஸ் சேவ் பண்ணலாம். Kubernetes வந்து இந்த மாரி Docker சர்வர்ஸ ஹேண்டில் மேனேஜ் பண்ற ஒரு டூல் தான் Kubernetes. ஓகே. அது மேனேஜ். ஒரு சாஃப்ட்வேர். இந்த ஓகே. மாரி டாக்கர்ஸ் வந்து ஏன் இப்போ ஒரு டாக்கர்ல வந்து நீங்க ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்றீங்க. ம். அது டவுன் ஆச்சுன்னா, அந்த அப்ளிகேஷன் வேற ஒரு டாக்கர்ல
பக்காவா ரன் பண்ண வைக்கணும்னா நம்மளுக்கு வந்து இந்த குபர்நெட்டிஸ் வேணும். Kubernetes. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜென்கின்ஸ் படிக்கணும் கண்டிப்பா. ஜென்கின்ஸ் தான் இந்த சிஐசிடி டூல் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ம். வந்து நீங்க உங்க கோடெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா என்விரான்மெண்ட்ல கிட்ன்னு சொல்லி ஒரு ரெபாசிட்டரி வச்சிருப்பாங்க. ம். அந்த கிட்ல இருந்து அதை புல் பண்ணி உங்களோட இந்த குபர்நெட்டிஸோ இல்ல ஏடபிள்யூஸ்ல டெப்ளாய் பண்ணுவோம். இப்போ எல்லா அப்ளிகேஷனும் டெப்ளாய் பண்ணுவாங்க. ஒரு ஓஎஸ் இருக்கும். ஒரு ஓஎஸ்ல வந்து ஒரு வெப் ஹோஸ்டிங் சாஃப்ட்வேர் போடுவாங்க. அந்த வெப் ஹோஸ்டிங் சாஃப்ட்வேர் மேல வந்துட்டு உங்களோட ஹெச்டிஎம்எல்லோ இல்ல ஜாவாவோ அந்த வெப்சைட் கோட போட்டு ஹோஸ்ட் பண்ணி ரன் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் ஆட்டோமேட் பண்ணிட்டு தான் ஜென்கின்ஸ். ஸோ உங்க கோடு வந்து கிட்ஹப்ல இருக்கும். கிட்ஹப்ல இருந்து எடுத்து அப்படியே போய் வந்து உங்களுக்கு ஈசி டூலியோ இல்ல வந்து குபர்நெட்டிஸ்லயோ டெப்ளாய் பண்றது தான் ஜென்கின்ஸ். ஸோ நீங்க பண்ற வேலையை ஆட்டோமேட்டிக்கா அவன் பண்ணி கொடுப்பான். ஓகே, அந்த டூல் படிக்கணும். அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆன்சிபிள் தேவைப்படும். ஆன்சிபிள் ம். வந்து இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்னு சொல்லுவாங்க. உங்க ம். கான்ஃபிகரேஷன்ஸை யாரும் மாத்தாம பாத்துக்கணும். ஓகேவா? ஏன்னா இப்போ நீங்க ஆஹ், ஒரு வெப் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர்ல இருந்து ஒர்க் ஆகுதுன்னா அந்த ஃபோல்டர்ல மாத்தக்கூடாது. டிஃபால்ட் ஓகே. ஃபோல்டர். ஆ. ஓகேவா? ஸோ அதெல்லாம் மாறாம பாத்துக்கிறது வந்து கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல். இதுக்கு முன்னாடி பப்பட்னு இருந்தது. பட் இப்போ ம். ஆன்சிபிள் வந்து ரொம்ப Ansible. ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஓகே. அதனால வந்துட்டு நவ் வி ஆர் யூசிங் ஆன்சிபிள். ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ இதெல்லாம் படிச்சா நம்ம வந்து டெவாப்ஸ்க்கு வந்துடலாம். கரெக்ட் அது. இதெல்லாம் போதும். ஓகே. இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்டோரி மாரி தான். ஒரு ஒரு ஸ்டோரியா வந்து நீங்க வந்து இத வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா போதும். ஈஸி. ம். எது எங்க யூஸ் பண்றோம்? இத நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது தான். பண்ணோம்? ஆக்சுவலா வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது தான். இது ம். எப்படி ஒர்க் ஆகுது? ஏன் ஒர்க் ஆகுது? இதனால என்ன பெனிஃபிட்? அப்படின்ட்டு. நம்மளுக்கு இந்த டூல்ஸ்லாம் ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்லாம் இதெல்லாம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு ம். இந்த டூல்ஸ்லாம் வந்து தெரிஞ்சது அப்படின்னா வந்துட்டு வி வில் ஸ்டாண்ட் அவுட் ஆஃப் த மார்க்கெட். கைண்ட் ஆஃப் உங்களுக்கு தனியா இருப்பீங்க மார்க்கெட்ல. ஸோ ம். உங்களோட ப்ரொஃபைல் கண்டிப்பா சூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு சான்ஸ் குடுப்பாங்க. அந்த சான்ஸ்ல நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே. மோஸ்ட்லி அந்த போல்ட்னஸ் தான் வேணும். தைரியமா பேசணும். ஏன்னா, இப்ப ம். இன்டர்வியூஸ்ல பார்த்தீங்கன்னா, எதிர்த்தாப்புல இருக்கவன் நம்மள மாரி மனுஷன் நம்மள மாரி படிச்சு தான் ம். அவனும் வந்திருப்பான். ம். சம்டைம்ஸ் நம்மளுக்கு தெரியாதது தெரிஞ்சது கூட அவனுக்கு தெரியாம இருக்கும். ஆமா. ஓகேவா? பட் நீங்க போல்டா படிச்சத கரெக்ட்டா சொன்னீங்கன்னா போதும். நான் என்ன சொல்லுவேன்னா, என் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து எப்பயுமே பிராக்டிகல் பண்ண சொல்லிடுவேன். ம். பிராக்டிகல் இஸ் வெரி இம்பார்டன்ட். ஓகேவா? ஏன்னா, அப்பதான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ பேசும்போது கான்ஃபிடென்ட் வரும். நீங்க பிராக்டிஸ் பண்ணாம தியரி வச்சுட்டு போனீங்கன்னா, உங்களுக்கே சந்தேகம் இருக்கும். அது நான் சொல்றது கரெக்ட்டா தப்பா அப்டின்ட்டு. ஆனா பிராக்டிகல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கான்ஃபிடென்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். இது கரெக்ட் தான். நான் தான் பண்ணியிருக்கேனே! அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ்ல இருந்தாலே ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். நம்ம பசங்க நெறைய பேர் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ம். ஆமாமா. இல்லன்னு நான் அது சொல்லல. போட்டுட்டே பட் இருக்காங்க. கிளியர் பண்ண முடியாம இருக்கவங்க வந்து ஏதாவது இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயத்துல லேக் ஆவாங்க. இல்ல ரெஸ்யூம் பில்டிங் ப்ராப்பரா இருக்காது. நான் நெறைய பேருக்கு இத அட்வைஸ் பண்ணுவேன். என்னைய வச்சு ரெஸ்யூம் பில்ட் பண்ணுங்க. ம். என்னைய வச்சு நாக்ரி ப்ரொஃபைல் போடுங்க நெறைய பேர். ஆனா இன்னுமே சில பேர் வந்து தே ஆர் ட்ரையிங் வித் தேர் ஓன்னா கஷ்டம் தான். ம். ஓகேவா? ஸோ கரெக்ட். இது எல்லாமே டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாதிரி. கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாங்க அப்டின்னா வந்து ஃபாலோ தே வில் பண்ணணும். டெஃபினெட்லி அதுதான் சொன்னது நான் எப்பயுமே சொல்ற விஷயங்கள் அதுதான். அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா போதும். இங்க ஓகே. இருந்து இப்ப டெவாப்ஸ் முடிக்க ஒரு 3 மந்த்ஸ் டூ 4 மந்த்ஸ் ஆகும்னா, வந்து இந்த ஒரு 3 மாசம் மட்டும் பல்ல கடிச்சிட்டு, "எப்பா இந்த வருஷம் ஒரு ரெசல்யூஷன் இதான்ப்பா. ம். டெவாப்ஸ் ஸ்ட்ராங் ஆகணும்னு" வந்து சின்சியரா உட்கார்ந்தாங்கன்னா, கண்டிப்பா தே வில் அச்சீவ். ஓகே. இது மாற்று கருத்தே கிடையாது. ஓகே. அண்ட் இன்னொன்னு இருக்குச்சு. இப்போ நம்ம வந்து இப்போ AWS பார்க்குறோம். இப்போ இது இல்லாம நான் சப்போஸ் அசூர் படிக்கிறேன், இல்ல GCP படிக்கிறேன்னா, அதுக்கும் இந்த டெவாப்ஸ் டூல் சேம் தானா? இல்ல அது தனியா நான் படிக்கணுமா? இல்ல சேம் தான். என்ன டெப்ளாய்மென்ட் பண்ற இடத்த மட்டும் AWSக்கு பதிலா அஸ்யூர்ன்னு மாத்தணும். அஸ்யூருக்கு பதிலா GCPன்னு மாத்தணும். உங்களுக்கு வந்து இந்த பைப்லைன்லாம் சேமா தான் இருக்கும். ஓகே. ஸோ அது ஓகேவா? ஸோ மத்ததெல்லாம் சேம் தான். டெப்ளாய்மென்ட் இடத்த மட்டும் தான் மாத்துற ம். மாரி இருக்கும். ம். அப்புறம் கோடு. அந்த சிலது லினக்ஸ் கோட்ல தான் இன்ஸ்டால் பண்ற மாரி இருக்கும். இப்போ நீங்க விண்டோஸ் பேஸ்க்கு போறீங்கன்னா, அதுக்கேத்த மாரி டூல்ஸையும் கோடையும் மாத்தணும். ஸோ அது உங்களுக்கு அது தெரிஞ்சிரும். நீங்க அத யூஸ் பண்ணும்போதே டிஃபரன்ஷியேஷன் தெரிஞ்சிரும். ஆனா ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. யூ கேன் ம். ஈஸிலி சேஞ்ச் த பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகே. சூப்பர் ஜி. அண்ட் ஒன் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட்டுக்கு இன்னும் டெவாப்ஸ் வந்து எவ்வளோ நாள் இதே மாரி ஹாட்டா இருக்குது? இல்ல வேற ஏதாவது டெக்னாலஜி ஆக்சுவலா இப்போ நான் ட்ரெண்ட சொல்லிடுறேன். சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து ரொம்ப வந்துருச்சு? பூம் ஆயிட்டு இருக்கு. ம். ஆம். ஆனா, ChatGPT டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. ஆனா, அது ப்ரிசைஸான அவுட்புட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் குடுக்க மாட்டேங்குது. ஓகே. அது கரெக்ட்டா கொஸ்டின போடணும். எல்லாராலயும் கரெக்ட்டாலாம் கொஸ்டின்லாம் போட்டுலாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க ம். முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ம். ஆ மேபி அ அ அது வந்துட்டு சும்மா சொல்லுது. நான் இது சீரியஸா எடுத்துக்க வேணாம். சில ஜாப்ஸ்லாம் போகுன்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கு. பட் ஆனா இன்னுமே வந்து அது ட்ரெயின்டு டேட்டா தான். ஆ. ஏஐலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க குடுக்குற ஒரு ட்ரெயின்டு டேட்டா தான் உள்ள இருக்கும். அத ட்ரெயின் ஓகே. பண்ணி அதுவா ம். சிந்திச்சு, அதுவா எதுவும் பண்ணாது. கண்டிப்பா ம். நம்மள மாரிலாம் அது திங்க் பண்ணவே பண்ணாது. ஆ. ஓகேவா? ஸோ அதனால வந்து அத பார்த்துலாம் வொரி பண்ண வேணாம். ஏன்னா நெறைய பேர் குழம்புறாங்க. என்னைய கூட ரீசென்ட்டா இதுதான் கேட்கறாங்க. "சுதர்ஷன் ChatGPT வந்துருச்சு. வேலைலாம் போயிடுமா?" அப்படின்னு. ஏன் ம். இவங்க வேற ஒருத்தங்க ஏதாவது ஒரு கதைய கேட்டு வந்துடுறது.
ஸோ நம்ம ஆளுங்க அப்படிதான். ஏதாவது ஒரு யூடியூப் பாத்துடுறது, இல்ல ஷார்ட்ஸ் பாத்துடுறது. ChatGPT உங்க வேலையை தூக்குமா? இந்த வீடியோ பாருங்க. அப்படின்றத அதான் மாதிரி யூடியூப் வந்துடுறாங்க. வியூஸ்க்காகவும் வேற என்ன பண்ண முடியும்னு போட்டுறாங்க போல. உங்க வாழ்க்கை உங்க கையில இல்லையா? இந்த வீடியோ ஆமா. பாருங்க. இல்ல வாங்கடா வந்து பார்த்துட்டு போங்க. விளம்பரத்துக்கு காசு ஆமா. ஏன்னா, கொடுக்குன்ற மாரி இப்போ பண்ணிடுறாங்க. இன்னொன்னு நீங்க இன்னொன்னு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, வேர்ல்டு ஃபுல்லா இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டல் தான். ம். நீங்க வந்து காய்கறி வாங்குறதுல இருந்து, நீங்க முட்டை வாங்குறதுல இருந்து, நீங்க என்னத்த வாங்குறீங்களோ டிஜிட்டல் தான். ஓகேவா? ஓகே. ஸோ கண்டிப்பா ஐடி இன்ஜினியர்ஸ் தேவைப்படுவாங்க. இல்லாமலாம் ம். போகாது. ஆ. ChatGPT வந்து உங்களோட டைம கம்மி பண்ணும். ஆ. அவ்வளோதான். கரெக்ட். ஓகேவா? ஸோ ஒரு விஷயம் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, அது ஒரு சில சொல்யூஷன்ஸ குடுக்கும். அத அப்படியே எக்ஸாக்ட்டா காப்பி பண்ணிலாம் போட முடியாது. நான் அப்படிதான் ம். நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல பெர்ஃபெக்ட்டாலாம் ஒர்க் ஆகாது. ஓகேவா? நீங்க அதுல சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும். அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா வேணும். ம். கரெக்ட். ஓகே. ChatGPT கேன் சேவ் த டைம் ஆஃப் அன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பெர்சன். தட்ஸ் இட். ம். இட்ஸ் நாட் கோயிங் டூ ரீப்ளேஸ் எனிதிங். கண்டிப்பா. ஓகேவா? ஷூர், ஷூர். ஸோ ஓகே. அதுல மாரியே வந்து அம் டெவாப்ஸ் வந்துட்டு நான் இன்னொன்னு சொல்றேன். மோஸ்ட்லி வந்து இந்த இன்ஃப்ரா டீம் அவ்ளோ ஈஸியா கையில வைக்க மாட்டாங்க. ஏன்னா, தே ஆர் ஹேண்ட்லிங் த என்டயர் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த இன்னும் கேட்டா புரொடக்ஷன் சர்வர்ஸ்க்குலாம் டெவாப்ஸ் டீம் தான் ஆக்சஸே இருக்கும். டெவலப்பருக்குலாம் ஆக்சஸே தரவே மாட்டாங்க. ம். இன்ன கரெக்ட். வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ம். டெவாப்ஸ்ன்றது தான் புரொடக்ஷன் அந்த அந்த மிஷின்ஸே கையில வச்சிருக்க ஆளுங்க டெவாப்ஸ். ஓகே. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஏன்னா நான் 11 இப்போ இருக்கேன்ல 11 இயர்ஸா இருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ ஆமா. இதுவரைக்கும் ஒரு கம்பெனில கூட எனக்கு ரிசெஷன்ல நான் மாட்டுனதே கிடையாது. ஓகே. அப்ப ஓகேவா? எல்லாரும் என்ன சுத்திலாம் தூக்குவாங்க. நான் ஆ. அத பார்த்துருக்கேன். என்ன சுத்தி ஒரு கம்பெனில வந்து 900 மெம்பர்ஸ வந்து நான் இருக்கும்போதே தூக்கியிருக்காங்க. ஆனா ம். நம்ப மேல கை வைக்கவே மாட்டாங்க. இப்போ கூட ரீசென்ட்டா கூட தூக்குனாங்க. ஓ! ஓகேவா? ஸோ அதுல எக்ஸ்க்ளூடிங் இந்த மாரி கோர் எஸ்ஆர்இன்னு நீங்கள அங்க டெவாப்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. கோர் எஸ்ஆர்இன்னு சொல்லுவாங்க. எஸ்ஆர்இயும் ஓ! டெவாப்ஸ் தான். சைட் ஓ! ரிலேட்டட் இன்ஜினியரிங். ஓகே. எக்ஸெப்ட் நல்லது. எக்ஸ்க்ளூடிங் கோர் எஸ்ஆர்இன்னு போடுறாங்கன்னா, அப்போ அதோட வேல்யூ பார்த்துக்கோங்க. ஓகே. கோர்ஸ். ஓகே. ம். வி ஆர் கோயிங் டூ ஃபயர் a few மெம்பர்ஸ்ன்னு ஒரு மெயில் வருது. இஃப் யூ ஓகே. கெட் a நோட்டிஃபிகேஷன் யூ வில் பி அவுட் ஆஃப் த கம்பெனின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. 30 மினிட்ஸ்ல. அதுல எக்ஸ்க்ளூடிங் கோர் எஸ்ஆர்இன்னு போடுறாங்க. ஓ! ஒரு சாரிக்கு ஸோ தூக்க இதோட வாய்ப்பே இல்ல. இப்போ வரைக்கும் ஃபியூச்சர் நல்லா தான் இருக்கு. ஏன்னா, ம். வி ஆர் ஹேண்ட்லிங் த இம்பார்ட்டன்ட் புரொடக்ஷன் என்வைரன்மென்ட். கண்டிப்பா. ஓகே. அவங்க பிசினஸோட சர்வர்ஸே நம்ம கையில தான் இருக்கு. ஸோ நம்மள அவ்வளோ ம். ஈஸியா இது பண்ண மாட்டாங்க. மேபி உங்க பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருந்தது, சரியா ஒர்க் பண்ணலனா தூக்குவாங்க. கரெக்ட். அது இது டிபெண்ட்ஸ். நீங்க கேஸ் பை கேஸ் மாறும். கண்டிப்பா. நீங்க ஆமா. சொல்றது நீங்க அது வந்து நம்ம சொல்ல ப்ரூவ் பண்ற முடியாது. ம். ஆமா. இப்போ ஹைலி பெய்டா இருக்கேன் ஜி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜி, அப்படின்ற சில பேரும் நான் நான் கேள்விப்பட்டுருக்கேன். அப்படியே சொல்லுவாங்க. ஜி ஆ. ஹைலி பெய்டா இருக்கு, என்ன தூக்குவாங்களா? இப்ப நானே ஹைலி பெய்டு தான் வச்சுக்கோங்களேன். ம். ஆ ஆமா. இப்ப கூட வந்து எனக்கு வந்து ஆக்சுவலா தே ஆர் கிவிங் மீ ஃபர்ஸ்ட் ரேட்டிங். ஆ. ஓகே. இப்பயுமே நான் ஃபர்ஸ்ட் ரேட்டிங் தான் வாங்கிட்டு இருக்கேன். அந்த ம். நம்ம அப்ரைசல் மீட்டிங்ன்னு வச்சுக்கோங்க. சோ அவங்கள பொறுத்தவரைக்கும் வந்து நீ என்ன சேலரி வாங்குறன்றது முக்கியம் கிடையாது. நீ எந்த அளவுக்கு கம்பெனிக்கு வேல்யூ. பெனிஃபிஷியலா இருக்கன்றது தான் முக்கியம். வேல்யூ ம். அக்கவுண்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க அத. கரெக்ட். ஓகேவா? சோ அதனால நீ அத பத்திலாம் ஒண்ணும் பயப்படல அவசியம் கிடையாது. நீங்க ஸ்கில்டா ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? வேற வழி இல்ல. இப்போ ஐடின்னு வந்தாச்சுன்னா இப்ப எப்படி சொல்லுவாங்க? குரங்க கல்யாணம் பண்ணா மரத்த தாவி தானே ஆகணுன்ற மாதிரி, ஆமா. ஐடின்னு வந்துருச்சு அப்படின்னா, நீங்க வந்து அப்டேட் ஆயி தான் ஆகணும். ம். அப்டேட்லயே இருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. உங்கள நம்புங்க. கம்பெனிய நம்பாதீங்க. அதான் நான் ம். கடைசி வரைக்கும் சொல்லுவேன். ஓகே. சூப்பர். நான்லாம் ஐ வில் நாட் கேர் அபௌட் த கம்பெனி. ஐ வில் ஒன்லி கேர் அபௌட் த வொர்க் தே ஆர் கிவிங் மீ. சோ வொர்க் ம். குடுத்துட்டியா? என்ன நீ நாளைக்கு நீ கேள்வி கேட்கக்கூடாது. ஓகே. நான் அந்த வொர்க்க முடிச்சு உன்ட்ட குடுத்துருவேன். இல்ல ஸ்டேட்டஸ் குடுத்துருவேன். ம். எனக்கு அந்த ஆட்டிட்யூட். எனக்கு அதான் ஆட்டிட்யூட். ஓகேவா? இஃப் யூ ஆர் கிவிங் சம் டாஸ்க்னா நான் முடிச்சு குடுத்துருவேன். ஓகேவா? ம். சோ வந்துட்டு என்ட்ட வந்து ஏன் பண்ணல? இது பண்ணல? அதெல்லாம் என்ன கேள்வி கேட்கறதுலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எடுத்து குடுத்துருவேன். அது கிளீனா இருந்ததுன்னா, அதுக்கப்புறம் அவைங்க ரிவார்ட் குடுக்குறதும் குடுக்கட்டும். நான் ரிவார்டுக்கு எதுக்கும் ஆசையும் பட மாட்டேன். கடமைய ம். செய் பலன எதிர்பார்க்காத கடமை அவ்வளோதான். செய். போனோம்னா ஆ. மாதம் சம்பளம் தெரியா? நான் ஒர்க் பண்றேன்னா, அது மாரி எனக்கு ட்ரெய்னிங்கும் பேஷன் ஆக்சுவலா. ட்ரெய்னிங் பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் பிரஷர் வந்து நான் வந்து குவிட் பண்ணேன். ஆ. ரொம்ப கஷ்டம். ட்ரெய்னிங்லாம் வந்து நீங்க ஐ ஹோப் நீங்களும் எடுத்திருக்கீங்க. ஸோ அந்த நம்ம வந்து இப்போ நாளைக்கு ஒரு டெலிவரி பண்ணணும்னா, நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு 1 ஹவர் கிளாஸ்க்கு வி வில் புட் அட்லீஸ்ட் 4 டூ 5 ஹவர்ஸ் டைம் டூ ரெஃபர் மோர் திங்ஸ். ஸோ என்னைய பொறுத்தவரைக்கும் வந்து இஃப் ஐ அம் டெலிவரிங் சம்திங்னா வந்து அது குவாலிட்டியா இருக்கணும். எதுவுமே ஃபால்ஸ் ஸ்டேட்மென்ட் இருக்கக்கூடாதுன்றத நான் பார்ப்பேன். கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா. ஏன்னா அ ரிசர்ச் எடுக்கிறது ஸோ ரொம்ப முக்கியம். ஒரு டைம் ம். வந்து நான் குவிட்டே பண்ணேன். லைக் இந்த மாரி 1 1/2 வருஷம் வந்து எப்பா வேணாம்டா சாமி எனக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு எல்லாமே அடி வாங்க ஆரம்பிச்சுருச்சு. ஐயய்யோ! ஏன்னா ஆ. நார்மலா போயிட்டு இருந்த ஒரு பாடியில போய் டக்குன்னு வந்து இந்த ம். ட்ரெய்னிங்க்காக காலங்காத்தால எந்திரிக்கணும். ஒரு ஒரு சேஞ்சஸ் பண்ணும்போது ஆ. ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆச்சு. சரி நம்ம தான் சேலரி தான் நல்லா வாங்குறோமே! எதுக்கு இத பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேக் அடிச்சுட்டேன். ஒரு 1 இயர் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா?
அது 1 இயர் எடுத்துட்டு நான் பேக் அடிச்சிட்டேன். எப்பா வேணாம்டா ம். சாமி அப்படின்ட்டு. ம். நம்ம வந்து கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் சாட்டர்டே, சண்டேலாம். ம். அப்போ வந்து சில ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு கேட்டாங்க. அ என்னதான் கேட்டு வந்தாங்க. சுதர்ஷன் ஓகே. இல்லையா? இப்ப கூட ரீசென்ட்டா கூட ஒருத்தர் போட்டிருப்பார். சுதர்ஷனுக்காக ஒரு 3 மாசம் வெயிட் பண்ணேன். ஆமா. அதே மாரி தான். அப்போ சுதர்ஷன் இல்லையான்னு கேட்டு வந்தாங்க. இல்ல ஆ. சார் அவர் வந்து கொஞ்சம் இப்போ பிரேக்ல இருக்காரு அப்படின்னோனே, அந்த பசங்க வெயிட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓ! ஓகே. அப்புறம் அம்மா எனக்கு கான்டாக்ட் வரட்டும்னு பண்ணாங்க. காத்திருக்கோம். ஆக்சுவலா. ஆமாமா. ஆமாமா. அதே ம். மாரி தான். அப்புறம் அவங்க கான்டாக்ட் பண்ணி, நான் எடுக்கலங்க. எனக்கு நான் குவிட் பண்ணிட்டேன். இப்ப கொஞ்ச நாள் எடுக்க வேணாம்னு பார்க்குறேன் அப்படின்னோனே, ஜி இப்படிலாம் சொல்லாதீங்க ஜி. ஆ நான் வந்துட்டு அ ஜாபே கிடைக்க மாட்டேங்குது. நீங்க எடுங்க. அப்படி இப்படின்னு லினக்ஸ் கேமருக்காக வந்தாங்க இந்த பசங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு மட்டுமா எடுங்க ஜி. என்னங்க எங்களுக்கு எடுத்து குவிட் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. ஓ! ஓகே. நீ குவிட் பண்றது ஓகே. பண்ற எங்களுக்கு ம். பிரச்சனை கிடையாது. நீ எங்களுக்கு எடுத்துட்டு குவிட் பண்ணு அப்படின்னாங்க. என்ன இவங்க இப்படி இறக்கிட்டாங்க அப்படின்ட்டு. சரி ஓகே. அப்புறம் சரி நான் திருப்பி வந்தேன். அதுக்கப்புறம் நெறைய ஸ்டோரீஸ் நான் கேள்விப்பட்டேன். லைக் தே ஆர் இந்த மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப ஃபேக் பண்றாங்க. ம். சொல்லியே தரமாட்றாங்க ப்ராப்பரா. அ தப்பு தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் குடுத்து, தப்பு தப்பா ஏமாத்திக்கிட்டு. ம். கரெக்ட். இப்போ லினக்ஸ்லாம் நம்மலாம் ரொம்ப கம்மியா சார்ஜ் பண்றோம். சில ம். இன்ஸ்டிடியூட்ல வந்து தே ஆர் லிட்டரலி சார்ஜிங் ₹30,000 ஃபார் லினக்ஸ் அலோன். ம். கண்டிப்பா. ஓகேவா? ஸோ அங்கலாம் படிச்சுலாம் என்ட்ட வந்து ரொம்ப புலம்பிருக்காங்க. ஆ. சரி ஓகே. அட்லீஸ்ட் நம்ம கிட்ட வரவங்களையாவது ஏதாவது தேத்தி விடுவோம். ஏதாவது ஒரு கண்டிப்பா. ரைட் இன்ஃபர்மேஷன்ஸ் குடுப்போம். அத யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க பார்த்துக்கட்டும் அப்படின்னு தான் திருப்பியும் வந்தது மார்க்கெட்ல. ஸோ ஆக்சுவலா வந்தது ஸ்டூடண்ட்ஸ்க்காக தான். ஆமா. இல்ல அப்புறம் அது அப்படியே இப்போ கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு. ம். கண்டிப்பா. இல்ல ஜி இன்னொன்னு இருக்கு ஆக்சுவலி. நம்ம பெரிய கம்பெனில என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு அந்த ஸ்பீட்ல போயிட்டு இருப்பாங்க. நம்மட்ட அப்படி ம். இல்ல. இப்போ நீங்க எடுக்கிறது அப்படி இல்ல. நான் பார்த்த வரைக்குமே யாருக்காவது புரியலன்னா, நீங்க எல்லாமே ஸ்லோ டவுன் பண்ணிட்டு, அவங்களுக்கும் புரியிற மாரி நம்ம கொண்டு போறது ஒரு முக்கியமான டிஃபரன்ஸா நான் பார்க்குறேன் ஜி. அது ஒரு ஏன்னா அது ஆக்சுவலா அது நோட் ஏன் அப்படின்னா வந்து எனக்கு அப்படிதான் புரியும். ஆ இப்போ இல்ல அப்படி எனக்கு போனா வந்து தான் இந்த எல்லாரும் வருவாங்க. நம்ம கடைசியில உள்ளவன கொண்டு வரது தான் நமக்கு மேட்ரு. சரி கிளாஸ்ல 10 ஆமா, பேர் இருக்காங்க. 2 பேர் வேலைக்கு போயிட்டாங்கன்னா, நமக்கு ரேட்டிங் நல்லா வந்துரும். நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுறலான்றது இல்லாம, எல்லாரையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எல்லாருமே இது பண்ணணும்ல. ஆமா. அதுதான் நல்ல என்னோட எப்பயுமே பாயிண்ட். நான் வந்து என்னோட ஹெக்டிக் தான் இப்போ ஆக்சுவலா நான் ம். ஒர்க்கும் பார்த்துக்கிட்டு, பர்சனல் லைஃப் இருக்கு. அதுக்கப்புறம் ஆமா, கிளாஸும் எடுத்துக்கிட்டு, நான் ஈவினிங்குமே ஐ அம் ஸ்பெண்டிங் டைம் ஃபார் த ஸ்டூடண்ட்ஸ். ஆமா. ஓகேவா? நீங்க தனியா ஸோ எல்லார்ட்டயும் பேச ஹெக்டிக் வேற செய்றீங்க. எப்படிதான் பேசுறீங்களோ? ஆமா. தனியா இண்டிவிஜுவலாவே நான் ஆ, பேசுவேன். ஈவினிங்லாம் நான் மீட்டிங் ஷெட்யூல் பண்ணுவேன். நான் இன்டர்வியூ ஆமா. ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ ஓகே போயிட்டு போட்டோம். நம்பி வந்துட்டாங்க. அந்த ஒரு மைண்ட் ம், செட் எனக்கு எப்பயுமே இருக்கும். வந்தியா, படிச்சியா, போனியா அப்படின்ற மாரிலாம் இருக்காது. வந்து கரெக்ட். படிச்சுட்டு அன்டில் அன்லெஸ் தே ஆர் பிகமிங் ஸ்டேபிள், மை சப்போர்ட் வில் பி தேர் ஃபார் தெம். டெஃபினெட்லி. சூப்பர். சூப்பர் ஜி. தேங்க் யூ. தேங்க்ஸ் அ லாட். இது உண்மையிலே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லானதா இருந்துச்சு. நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா நம்ம டெவாப்ஸ் படிச்சு நீங்க நாங்க கொஸ்டினே கேட்கல ஆக்சுவலி. நீங்களே எல்லாம் கடகடன்னு ஆன்சர் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தெரியறதுனால, நான் கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க ம். இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்டா அப்படின்னு நீங்களே எனக்கே டீச் பண்ணிட்டு போயிட்டீங்க இந்த கால்ல. ஸோ கண்டிப்பா நெறைய பரவாயில்லைங்க பேருக்கு சார். யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஜி. தேங்க் யூ. இல்ல தேங்க்ஸ் இன்னும் அ ஒரே லாட். ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. நான் ஃப்ரெஷர்ஸ் பத்தி சொன்னேன். ஆமாமா. எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நான் சொல்லல. சொல்லுங்க. இப்போ நான் ஒரு வேற ஃபீல்ட்ல இருக்கேன். எனக்கு சேலரியே பத்தல. ம். நான் டெவாப்ஸ் வர முடியுமா? அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா, கண்டிப்பா முடியும். ஏன்னா, நம்ம வந்துட்டு அந்த மாரி ஸ்டூடண்ட்ஸையும் வந்துட்டு நம்ம வந்து ஹேண்டில் பண்றோம். ட்ரெயின் பண்ணி ஆ ஜாப் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ம். ஸோ அவங்க அவங்களுக்கு எப்படி ஆ பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஆப்வியஸா இப்போ எந்த ஒரு ஃப்ரெஷர் நீங்க ஒரு 3 இயர்ஸ், 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல போயிட்டு, நான் ஃப்ரெஷர்ன்னு சொன்னா உங்கள மதிப்பிட மாட்டாங்க. ம். 3, 4 கண்டிப்பா. இயர்ஸ் வேற ஒரு ஃபீல்ட்ல இருந்தேன்னா, நீங்க ஃப்ரெஷர் கேட்டகரி தான். ஆ. ஓகேவா? ஸோ உங்களுக்கு குடுக்குறதுக்கு ஃப்ரெஷர குடுத்துட்டு போயிடுவாங்க. ம். ஓகேவா? அப்போ வந்து நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, கண்டிப்பா எல்லா கம்பெனிலயுமே கிளவுட் இருக்கும் ஜி. ஆ. இல்லாமலாம் கிடையாது. ஓகே. அந்த டீம பத்தி விசாரிச்சு என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சு, ஆ. அத எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். அட்லீஸ்ட் வந்து ஓகே நான் வந்து எங்க டீம்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே. ஓகே. அத வச்சு போய் நான் பேசணும். ஓகே. இந்த மாரி கிளவுட் வந்து 1 இயர் நான் இருந்த ம். மாரி கண்டிப்பா அப்படித்தான் பண்ணியாகணும். ஏன்னா, இப்போ வந்து விஷயம் தெரிஞ்சாலுமே எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு கண்ண மூடிட்டு இருக்காங்க. ஏன்னா, ம். தே ஆர் நாட் ரெடி டூ கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃப்ரெஷர்ஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆ. எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃப்ரெஷர்ஸ். ஓகேவா? ம். தே வில் பி எக்ஸ்பீரியன்ஸ் இன் சம் அதர் டெக்னாலஜி லைக் டெஸ்டிங், இல்ல பப்ளிஷிங், இல்ல எனி அதர் டெக். பட் ம். அவங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, நீங்க வந்து 1 ஆர் 2 இயர்ஸ் நீங்க வந்து ம். இந்த ஃபீல்ட்ல ஏன்னா இப்ப என்கிட்ட படிச்சீங்கனாலே அந்த ஒரு கிரெடிபிலிட்டி வந்துரும். நீங்க 1 ஆர் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி பேசணும், எப்படி ஒர்க் பண்ற அளவுக்கு நான் ட்ரெயின் பண்றேன். ம். ஆப்வியஸா இதுதான் நீங்க உள்ள போய் கத்துக்க போறீங்க. சோ இதுல வந்து தப்புலாம் கிடையாது. ஏன்னா தே ஆர் நாட் கிவிங் சான்ஸஸ் டூ திஸ். கரெக்ட். ம். ஓகேவா? சோ நீங்க அத வச்சு நீங்க அத கவலைப்பட வேணாம். எக்ஸ்பீரியன்ஸா இருந்து நான் ஃபீல்ட மாற முடியுமானா, ஈஸியா மாறலாம். ஒன் அண்ட் ஒன்லி உங்க ஆட்டிட்யூடும் உங்களோட கான்ஃபிடன்ஸும் தான் உங்களுக்கு தேவை. சூப்பர். ஓகே. சோ சூப்பர். அவ்வளோதான்.
தேங்க்ஸ் ஜி. தேங்க்ஸ் அலாட். கண்டிப்பா உங்களுக்கு ஆ உங்களுக்கு யாருக்காவது இதை பத்தி டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க நம்மளுக்கு இதை பத்தி ஃபீட்பேக் சொல்லணும்னாலும் நீங்க இன்ஸ்டால சொல்லுங்க. இல்லைன்னா யூ கேன் ஆல்வேஸ் நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுல கூட நீங்க சொல்லலாம். தேங்க்ஸ் ஜி. தேங்க்ஸ் அலாட். கண்டினியூ டு கனெக்ட். தேங்க்யூ. பாய். பாய். தேங்க்ஸ்.